ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிசி. நமக்காக அவர் he lifts up the banner, victorious banner for us. நமக்காக கொடி ஏற்றுகிற, ஜெய கொடியை ஏற்றுகிறவராக அவர் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்குண்டு இருந்தாலும் இன்றைக்கு உங்களை அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Our God is the one who delivers us. இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை சொன்னது யார் என்று நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் அனுபவித்த அந்த அனுபவத்தை தான் நம்ம இடத்துல அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். மாத்திரமல்ல, தேவனுடைய விடுவிக்கிற அந்த வல்லமையை அவர் சாட்சி பகிர்ந்து அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரணத்திலிருந்து எங்களை விட்டுவிக்கிற தேவன் பேரில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மரித்தோரையும் எழுப்புகிற தேவன் இடத்தில் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று பகிரங்கமாய் அவர் சொல்லுகிறார். சொல்லுகிறதற்கு காரணம் என்ன? எனக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மிஷனரியாக அவர் ஏசியாவில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார், ஆசிய கண்டத்தில். அப்பொழுது பாருங்க, அவருக்கு பல உபத்திரவங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில அவர் சந்திக்க வேண்டியதாய் அவர் இருந்தது. அதை குறித்து 2 கொரிந்தியர் 1:8 இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்லுகிறார், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்கிறதற்கு எங்களுக்கு மனதில்லை. அப்போ ஆசியாவில் நாங்கள் பயங்கர உபத்திரவத்தை சந்தித்தோம், பெரிய போராட்டத்தை நாங்கள் சந்தித்தோம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் இப்படிப்பட்ட போராட்டமாம். அவர் சொல்லுகிறார், நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு வந்தது. அப்படின்னா நாங்கள் பிழைப்போம் என்று கூட நாங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. நான் பிழைக்கவே முடியாது, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உபத்திரவத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சந்தித்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பாருங்கள், ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இனி நாங்கள் தப்புவோம், நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் சந்தித்தோம். நிச்சயமாய் இதில் நாங்கள் மரித்து போகிறோம் என்று எங்களுடைய உயிருக்கே நாங்கள் பயந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களை, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், எங்களுக்கு ஒரு மரண தீர்ப்பு கொடுத்தது போல இருந்தது, மரண தண்டனை கொடுத்தது போல இருந்தது. அவ்வளவு பெரிய போராட்டம், அவ்வளோ பெரிய நெருக்கம், எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. அவ்வளவுதான், நாங்கள் மாண்டு போகிறோம், மரித்து போகிறோம், ஒரு மரண தண்டனை கொடுத்தது போல இருந்தது என்று. ஆனால் அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரண தண்டனை விதிக்கப்பட்டது போன்ற இருந்த சூழ்நிலையில இருந்தும் கர்த்தர் எங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியேப்பட்ட பெரிய மரணத்திலிருந்து அவர் எங்களை விடுவித்தார் என்று அவர் சாட்சி பகிர்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தாயார் பாருங்கள், அவங்க சர்வீஸுக்கு பிறகு அவங்க என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அப்போ வந்தபோது கரத்தில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஃபைல் அப்படி கரத்தில் கொடுத்து அவங்க சொன்னாங்க, தம்பி அதை கொஞ்சம் பாருங்க,
டாக்டர் சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தான் எனக்கு இருக்கிறது, நான் பிழைக்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, எப்போ இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என் கரத்துல கொடுத்தாங்களோ ஏதோ ஒரு மரண தீர்ப்பு என் கரத்துல கொடுத்தது போன்று இருந்தது. அதை வாங்கினேன், அதை பார்த்தேன், என் மனசு திகில் அடைந்தது, ஒரு பயம் வந்தது, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அப்படியே ஒரு மன அழுத்தம் எனக்குள்ள வந்தது. அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தேன். அவ்வளவுதான், இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி அவருடைய கண்களிலிருந்து அப்படியே கண்ணீர் தார தாரையாய் வழிந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, கர்த்தர் தான் எனக்கு இறங்கணும், அவர் இறங்கி எனக்கு உதவி செய்தால் ஒழிய நான் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்று. பாருங்க, அவர்களுக்காக ஜெபித்தேன். ஒரு சின்ன ஜபம்தான், சாதாரண ஒரு ஜபம். அவர்களை தேற்றி, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவர்களை நான் அனுப்பிவிட்டேன். கொஞ்சம் இன்னும் மாதங்கள் ஆனது, ஒரு 6-7 மாதம், ஒரு 8 மாதம் இருக்கும். அவங்க எங்கே போனாங்க, என்னாச்சு என்று அவங்கள தொடர்பு கொள்கிற அந்த வசதி இல்லாதனால எங்களுக்கு தெரியல அவங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு. பல மாதங்கள் ஆனது. ஒரு 8 மாதத்துக்கு பிறகு பாருங்க, ஒரு நாள் ஆலயத்தில் 3வது ரோல அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு உட்கார்ந்து அவங்க நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். 8 மாதம் 6 மாதம் கூட இருக்க மாட்டாங்க, 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, உயிரோடு இருக்கிறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட விதத்தில் வந்து சொன்னாங்க, தம்பி நான் கேட்டேன், எப்படிம்மா இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இருக்கீங்க, சும்மா விசாரித்த போது அவங்க சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய மிரக்கல், பெரிய ஒரு ஆண்டுடைய தயவு தான் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அன்னைக்கு ஜெபித்து அனுப்பினீர்கள், எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது, எங்கேயோ வந்து ஒரு நம்பிக்கை வந்தது, கர்த்தர் எனக்கு இறங்குவார் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்தது. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் எனக்கு இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம், என்னை விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அது மாத்திரம் சொல்லிட்டு இருந்தேன். தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தேன், அதை விடலை. அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்தேன். டாக்டர்ஸ்க்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா, அவங்க கொடுக்குற அந்த மருந்து, அந்த ட்ரீட்மெண்ட்க்கு என்னுடைய சரீரம் பலனளிக்க தொடங்கினது, அதுக்கு கேட்க தொடங்கினது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்க்க முடிந்தது. ஒன்றுமே பார்க்க முடியாது, ட்ரீட்மெண்ட்டே வேணாம், வீட்டிலேயே இருந்துக்கோங்கன்னு சொன்னவங்க அவங்க ஆச்சரியப்பட்டு இட் இஸ் ரொம்ப ஒரு நல்ல ரிக்கவரி என்று சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு என்னால் நடக்க முடிகிறது, இப்பொழுது நான் சுகமாக இருக்கிறேன், பூர்ண சுகத்தை ஆண்டவர் எனக்கு தருவார்னு விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அது பிரகாரமே பாருங்க, இன்றைக்கும் அவர்கள் ஜீவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் பூரண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்தது போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். எப்படி என்றால், எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று, இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு ஏதோ மரண தண்டனை விதித்தது போன்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது, இனியும் நான் வந்து ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லை, முயற்சி எடுத்து இன்னும் பயனில்லை என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார், மரண தீர்ப்பு எங்களுக்கு கொடுத்தது போன்று இருந்தது, இதை விட்டு தப்பி பிழைப்போம் என்ற வழியில்லாத ஒரு நிலைமையில நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தோம், பயந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தோம், இருக்கத்தக்கதாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எங்க மேல நாங்க நம்பிக்கை வைக்கல, இனிமே நம்ம தப்பிப்போம், என்னுடைய முயற்சியில தப்பிப்போம் அப்படி நான் நம்பிக்கை வைக்கல. ஆனால் மரித்தோரையும் எழுப்புகிற தேவன், அது என்ன பெரிய வார்த்தை தெரியுமா? மரித்தோரையும் எழுப்புகிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் தான் ஒரு லாஸ்ட் எண்ட், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குமே, ஆனால் அதுதான் மரணம். உயிர் இருக்கிற வரைக்கும் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னைக்கு மரித்தார்களோ அவ்வளவுதான், பாடின்பாங்க, முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு பேச்சே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, அப்பனா மரணம் தான் த பினக்கிள் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ். ஒரு நம்பிக்கையற்ற உச்சி கட்டம் ஒன்று இருக்குமே, ஆனால் அதுதான் இந்த மரணம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், மரித்தோரையும் எழுப்புகிற தேவன் பேரில்
நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் மரணம்தான் கடைசி இறுதி, த டெட் எண்ட் என்று சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு அதுவும் டெட் எண்ட் இல்லை. ஹல்லேலூயா. மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படி என்றால் இன்றைக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையே, எப்படிப்பட்ட இனி ஒண்ணுமே எனக்கு வாய்ப்பே இல்லை, என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். இனி நன்மையை நான் பார்க்கவே மாட்டேன், இனி என்ன போல ஒரு மனிதனெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவது அல்லது சிறந்தோங்குவது என்பது கூடாத காரியம் என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். எனக்கு படிப்பில்லை, என்ன போல ஆளுக்கு வயசாயிற்று, இனி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதோ இல்லைன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளிட மாட்டாரா? இன்றைக்கு திடன் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் செய்தார். எல்லாம் நெருக்கப்பட்டாயிற்று, எப்பக்கமும் அவங்க தப்பி செல்ல வழி இல்லை, மரண தண்டனை விதிக்கப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான் முடிந்தது என்று கலங்கி கொண்டிருக்கும் போது, நிச்சயமாய் மரிப்போம் என்று அவங்களுடைய இருதயத்தில் அவங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் போது அவங்க சொல்லுகிறார், எங்க மேல நாங்க நம்பிக்கை வைக்கல, மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேர்ல நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், அவர் எங்களை தப்ப வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்படலாம், இன்றைக்கு கடன் குழியில நீங்க காணப்படலாம். இனி நான் எழும்புவதில்லை, இந்த கடன் பிரச்சனை, இந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டி இதுக்குள்ளேயே கடக்கிறேன், கடன் மேல கடன் ஆயிற்று, இனிமே என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இனிமே நான் என்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று பல காரியத்தை நினைத்து உங்களுடைய இருதயத்துல இடிந்து போன ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்கள், என் வாழ்க்கையே உடைந்து போன ஒரு வாழ்க்கை, ஐ எம் a failure என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லை இல்லை, உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க வல்லமை உள்ள தேவன், மரணமே எனக்கு ஒன்றுமில்லை, அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையே மாத்துகிறவர், உன்னுடைய வாழ்க்கையில நான் அதிசயத்தை நான் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை பற்றி கொள்ளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்கிற தேவன், நீர் என்னை சுகமளிக்கிற தேவன், நீர் எனக்கு வாசலை உண்டு பண்ணுகிற தேவன், நீர் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் சோர்ந்து போக போவது இல்லை, நான் மனம் தளர்ந்து போக போவது இல்லை. உலகமே முடியாது என்று சொன்னாலும், மற்றவர்கள் என்னை பார்த்து நீர் அவ்வளவுதான் உனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் அதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. இந்த உலகம் எனக்கு கொடுக்கிற தீர்ப்பை பார்த்து நான் கலங்க போவது இல்லை. இதை பார்க்கிலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்மாலே எல்லாம் ஆகும். நான் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்றவர்கள் சொல்லலாம், உன்னுடைய கரு செத்து போச்சு என்று சொல்லலாம், இனி பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பில்லை, இனி உனக்கு திருமணமாக வாய்ப்பில்லை, என்ன கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, மரித்தோரையும் எழுப்புகிற தேவன் நான். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை உயிர்ப்பிக்க, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்ய, காரியத்தை மாற்றி அமைக்க என்னாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. செய்வாரா? நிச்சயமாய் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வார் என்று நான் முழு மனதோடு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் தியானித்து பார்க்கும்போது அதே வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காலத்தை பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 1:10 நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். அது என்னது? கடந்த காலம். அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். அது எதை குறிக்கிறது? நிகழ்காலம். அப்புறம் சொல்லுகிறார், இன்னும் தப்புவிப்பார். எதை குறிக்கிறது? எதிர்காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த காலத்தில் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நிகழ்காலத்தில் இப்பொழுது நம்மை விடுவிக்க வல்லவர் மாத்திரமல்ல, இனிமேலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1:10, இப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மரணம் ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், who delivered us from so great a death என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மாமரணத்திலிருந்தே எங்களை தப்புவித்த தேவன் என்று சொல்லிவிட்டு, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார்,
இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவ்வளோ பெரிய மரணத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விட்டார் என்று அவர் சாட்சி பகிர்தை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், ஏற்கனவே சொன்னது போல அவர் பெரிய ஒரு பாடை உபத்திரவத்தை அவர் சந்தித்தார் என்று நான் சொன்னேன். எங்கு அதை சந்தித்தார்? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 23 41 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது எபேசு பட்டணத்துல அப்படிப்பட்ட போராட்டத்தை அவர் சந்தித்தாராம். பாருங்க, ஒரு பெரிய சுவிசேஷத்தை கூட்டத்தை நடத்தினார். அங்க பலர் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனை நம்பினார்கள். ஆனா ஒரு கூட்டத்தார் என்ன செய்தார்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக ஒரு பெரிய கலவர கும்பலையே அவர்கள் எழுப்பினார்களாம். அந்த முழு பட்டணமும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக எழும்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய கலவரம். இந்த ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, பயப்படுகிறார். அந்த நேரத்தில் நிச்சயமாய் அவர் அடித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் எழும்பி இருக்கிறது. தப்பித்து செல்ல வழி இல்லை, உதவி செய்கிறதற்கு ஒருவரும் இல்லை, எப்பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்போதான் ரொம்ப திகில் அடைந்து பயந்து, மரணம் நிச்சயித்திருக்கிறது, நிச்சயமாய் நம்ம மறிக்க போறோம், தப்பி பிழைக்கவே முடியாது, அதிக வருத்தமான பாரம் அவர்களுக்குள்ள உண்டாயிருச்சு. அவ்வளவுதான், அவ்வளவு கவலை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு ரொம்ப he was in desperation சொல்லுவாங்க, அந்த மாதிரி டெஸ்பரேஷன். அப்படி ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, he despaired for his life. எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்துல தான் அவர் ஒரு கட்டத்துல இதுக்கு மேல பயப்பட முடியாது, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைத்த போது ஒரே ஒரு காரியத்தை செய்கிற, ஆண்டவரே, மரித்தோரையே எழுப்புகிற தேவன், இந்த சூழ்நிலையை நீங்க மாற்றுவீங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது இந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுவீங்க என்று விசுவாசித்தார். அதே போல அந்த மாமரணத்திலிருந்து தேவன் அவரை பாதுகாத்து விடுவித்தார். அதை தான் நீங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார், எங்களை விடுவித்தார், கடந்த காலத்தில் எங்களை விடுவித்தார் என்பதை அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு தருணத்தில் மாத்திரம் அல்ல, இன்னும் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 20 வசனங்களை வாசித்து பாருங்க. லிஸ்த்ரா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துல அவர் ஊழியம் செய்தார். அங்கேயும் ஒரு பயங்கர ஒரு எதிர்ப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்தார்களாம், அந்த பட்டணத்துல இருக்கிறவங்க அவர் மேல கல் எறிந்தார்களாம். கல்லை எறிந்து தலை மேல கல், காலில் முதுகுல எல்லாம் கல்லை வாரி அடிச்சு விட்டு ஒரு பாயிண்ட்ல அப்படியே மயக்கம் போட்டு அவர் விழுந்தார். மயக்கத்துல விழுந்து கிடக்கிறார். ஜனங்க பார்த்தாங்க, ஓ செத்துட்டான் போல, அப்போஸ்தலனாகிய பவுல் செத்துட்டான் அப்படின்னு நினைச்சு அவர் அப்படியே பணத்தை இழுத்துட்டு போற மாதிரி தரன்னு இழுத்துட்டு போய் நகரத்திற்கு வெளியே அவரை தூக்கி வீசி விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனா உண்மையில் என்ன நடந்தது என்றால், அவர் மயக்கத்துல இருந்தார். தலையில ஏதாவது கல் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படியே ஆடு இருந்திருப்பார். அதுக்கு பிறகு பாருங்க, அவருக்கு புத்தி தெளிஞ்சு எல்லாம் தெளிஞ்சு அப்புறம் மீண்டுமாக எழும்பி திருப்பி ஊழியம் செய்ய போயிட்டாரு. பாருங்க, எனக்கு பிரியமானவர்கள், அவ்வளோ வைராக்கியம். ஆமாம், கொஞ்ச நேரம் எழும்பினாரு, தலையில் கை காலெலாம் அடி, ஆனாலும் பரவாயில்ல, எல்லாம் தொடச்சிட்டு அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். அதே போல நீங்கள் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 40 மனிதர்கள் அவங்க ஒரு 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 ஓத்து எடுத்திருந்தார்கள். என்னன்னா, நாங்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொல்லாமல் நாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை, அதுக்காக பதுங்கி இருந்தாங்களாம், அவரை கொலை செய்யணும்னு. அப்போ மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. எப்படி லிஸ்ட்ரா பட்டணத்துல மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான், அதே போல எங்கேயும் மரணத்திற்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான். ஆனா அப்பவும் ஆண்டவர் மரணத்திலிருந்து அவரை தப்புவித்தார். இன்னும் அப்போஸ்தலர் 27 வாசித்து பாருங்க. ரோமாபுரிக்கு அவர் படகுல, அவர் கப்பலில் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கும். பெரிய புயல் உண்டாயிடுச்சான், கார் மேகம், சூரியனை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாரும் படகுல இருக்கவங்கள பயந்து கொண்டு இருக்கிறாங்க. சூறாவளி காற்று வீசி அடித்து மோதி கொண்டு இருக்கிறது. அந்த கடலே கொந்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது, மரிக்க போகிறோம் என்ற கடைசி அந்த தருவாய்க்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் அவர் நம்பிக்கை வைத்தார். சூழ்நிலை பயங்கரமாக இருந்தது, பெரிய போராட்டம், அந்த கப்பலே உடைந்தது. ஆனாலும் பாருங்க, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்திலிருந்து அவர் தப்பித்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர், இதெல்லாம் குறிப்பிட்டு தான் அவர் சொல்லுகிறார், எங்களை அந்த மாமரணத்திலிருந்தே எங்களை தப்புவித்த தேவன்
இனிமேலும் எங்களை தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார் என்று உறுதியோடு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எத்தனையோ முறை உங்களை பாதுகாத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியாது. எத்தனையோ போராட்டம் வந்தது, எத்தனையோ பிரச்சனை வந்தது, எத்தனையோ நெருக்கம் வந்தது. நான் அவற்றின் மத்தியிலே தேவன் உங்களை பாதுகாத்தார். இன்றைக்கு ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் பிழைத்து இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் ஜீவித்து இருக்கிறீர்கள் என்றால், அதற்கு காரணம் கர்த்தர் உங்களை அவர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. அவர் தப்புவிக்கிற தேவன். வேதத்துல வாசித்து பாருங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலமாக, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாக மரித்தோரையும் அவர் உயிரோடு எழுப்பினார் என்பதை பல உதாரணங்களை வேதத்துல நாம் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17-24 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, எலியாவை கொண்டு சாரிபாத் என்ற ஊரில் இருக்கிற ஒரு விதவையின் மகனை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18-37 வசனங்களை வாசித்து பாருங்க. எலிசா என்ற மனிதன் சூலமித்தியால் என்ற மகனுடைய மகனை அவர் உயிரோடு கூட எழுப்பினார் என்பதை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 13:20-21 நீங்க வாசித்து பாருங்க. ஒரு இளம் வாலிபன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு பெரிய குழியை நோண்டினார்களாம். அப்படி நோண்டி அது பக்கத்து கல்லறை யாருடைய கல்லறைனா தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய கல்லறை. அப்படி அவன் அடக்கம் பண்ணலான்ற நேரத்துல தவறி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாலிபனுடைய சடலம் தீர்க்கதரிசியாகிய எலிசாவுடைய கல்லறைக்குள்ள விழுந்ததாம். அப்ப நாம் பார்க்கிறோம், அந்த மரித்த சரீரம் எலியாவுடைய எலும்புகள் மேல விழுந்தது தான். அந்த எலும்புகளிலும் தேவனுடைய அபிஷேகம் அவ்வளவு அதிகமா இருந்தது. அந்த மரித்து போன அந்த வாலிபன் உயிர் பெற்று அவன் எழுந்தான் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன், மரித்தோரையும் எழுப்புகிற தேவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36-42 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, தபித்தாள் என்ற தபித்தாள் என்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் மரித்து போனார்களாம். அப்பொழுது பேதுரு என்ன செய்தார்? அந்த ஊருக்கு அவர் சென்றார். டோராஸ் என்று சொல்லப்படுகிற மன்னிக்கவும், அந்த ஊருக்கு அவர் சென்றார். அங்கே என்ன செய்தார் என்றால், அந்த சடலத்தின் அருகே அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்தார். ஜெபித்து அந்த தபித்தாளை பார்த்து சொன்னார், நீ எழும்பு என்று சொன்ன உடனே அவள் உயிர் பெற்று எழுந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அவளை கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மரித்தோரையும் எழுப்புகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7-12 வசனங்களை வாசித்து பாருங்க. அவர் டோராஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் தளத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் 3rd floorல ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தாராம். முழு இரவும் அந்த கூட்டத்தை நடத்தினார். ஆல் நைட் அந்த கூட்டத்தில் நடத்தி அவர் பிரசங்கம் பண்றாரு. பாவம், ஒரு வாலிபன். அவன் ஒரு ஜன்னல் ஓரத்தில் சாய்ந்து கொண்டு பிரசங்கத்தை கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். தூங்காம கஷ்டப்பட்டு கேட்கணும்னு. இங்கேயும் நிறைய பேர் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நல்லா தெளிவாக இருக்கீங்க. அவர் பண்றாரு, பிரசங்கம் விடாம 1.5 மணி நேரம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் கேட்டு 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 அப்படியே தூக்கம் வந்து, அங்கே கிரில்லாம் இல்லை போல இருக்கு அந்த 3வது மாடியில். அவன் அப்படியே தூக்கத்தை விழுந்தான் பாருங்க. 3வது மாடியிலேருந்து பொத்துன்னு கீழே வந்தானா. கீழே போய் பவுல் அப்போஸ்தலனை அடிச்சு பிடிச்சி கூட்டத்தெல்லாம் நிறுத்தி கீழே ஓடி போய் பார்த்தா அதுக்குள்ள அவர் செத்து போயிட்டார். என்ன செய்தார்? அவன் மேல விழுந்து அவனுக்காக ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஜீவன் அவனுக்குள்ளே மீண்டுமாக வந்தது, உயிரோடு எழுப்பப்பட்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. ஆம் பிரியமானவர்களே, மரித்தோரையும் எழுப்புகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படி என்றால் மரித்தோர் தான் கடைசி ஸ்டேஜ், அதை விட நம்பிக்கையே கிடையாது அதுக்கு பிறகு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர் மாற்றுகிறவர். நம்முடைய என்ன செத்த சூழ்நிலை நீங்க சந்தித்து கொண்டிருந்தாலும், நீங்க இதுக்கு மேல இது நடக்க வாய்ப்பே இல்லை பிரதர் என்று சொல்லிவிட்டாலும், நான்லாம் ஒரு சொந்த வீடெல்லாம் கட்ட வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும், நான் வெளிநாட்டில் போய் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாது பிரதர். அதுக்கெல்லாம் பொருளாதாரமே கிடையாது. இட் இஸ் ஆஸ் குட் அஸ் டெட்னே நினைச்சுக்கோங்களேன். நடக்காது அப்படி நினைத்து கொண்டிருந்தாலும் கர்த்தராலே மாற்ற முடியும். கர்த்தராலே சூழ்நிலையை மாற்ற முடியும்.
இழந்துட்டேன் பிரதர், போனது போச்சு, இத்தனை லட்சம் போய் இனி எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சு கொண்டு இருக்கலாம். செத்தது போலதான் போச்சு, அவ்வளவுதான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை நான் எழுப்புவேன், மரித்தோரையும் எழுப்புகிற ஒரு அற்புத கிரியை நான் செய்ய முடியும். இழந்ததை நீ திருப்பிக் கொள்ளுவாய், ஒரு பங்கல்ல 2 பங்காய் நீ அதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் யோபு இழந்தானோ 2 மடங்கு அவன் திருப்பி கொண்டது போல நீயும் அதை திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் உனக்கு ஒரு அனுகிரகத்தை செய்ய வல்லமை உள்ளவர். வேதத்தை பாருங்க, இயேசுவை போல மரித்தோரை எழுப்புகிறவர்கள் ஒருவருமே இல்லை, அவருக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை. யோவான் 5:21 அவர் என்ன சொன்னார்? பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். யோவான் 11:25-26 வசனங்களை வாசித்து பாருங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 அவர் சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சுவிசேஷத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ பேரை இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையும் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று கலங்கி அவங்க புலம்பிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர் என்பதை அவர் பல முறை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்திற்கு எவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்களேன். எவருடைய மகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் லூக்கா 8:40-56 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஒரு விசை ஜெப ஆலய தலைவனாகிய எவரு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் பார்க்க வருகிறான். அவரை பார்த்து பணிந்து, அவர் பாதத்தில் பணிந்து வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொள்கிற காரியம் என்னன்னா, என்னுடைய மகள் 12 வயது தான், உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாள். நீர் எங்க வீட்டிற்கு வந்து அவள் மேல் கைகளை வைத்து ஜெபித்தாள், அவள் உயிர் பெற்று அவள் சுகம் பெறுவாள் என்று நீர் வருவீரா என்று கேட்ட உடனே இயேசுவும் அதற்கு ஒற்றுக்கொண்டார். நான் வரேன்ப்பா அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப இயேசுவும் எவருவும் ஒன்றாக இப்போ வீட்டுக்கு நேராக அவங்க பிரயாணமா போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த வீதியில அவங்க போகும்போது பாருங்க, ஒரு ஸ்லைட் டிலே, ஒரு சின்ன காலந்தாமதம் ஆயிற்று. என்ன ஆயிற்று? போகிற வழியில ஒரு பெரும் பாடு உள்ள ஸ்திரீ, உதரப்போக்கினாலே வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருந்தாலாம். இயேசு அந்த பாதையில போய் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவள் விசுவாசத்தோடு அவரே அறியாத ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துல எட்டி அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை அப்படி தொட்டாலாம். அவ்வளவுதான், இயேசுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளுடைய சரீரத்திற்குள்ளே பாய்ந்து உடனடியாக சுகத்தை பெற்றுக்கொண்டார். அந்த உதரப்போக்கு நின்று போனது. அப்ப இயேசு சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை பார்த்து அவருக்கு ஒரே கியூரியாசிட்டி, யார் நம்மை தொட்டா அப்படின்னு இங்கேயும் அங்கேயும் பார்த்து யார் என்னை தொட்டது என்று கேட்டார். அப்போ இந்த அம்மா வந்து அந்த கூட்டத்தில் மறைந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா எங்க ஒளிந்து இருக்கிறாங்க, அவங்க வெளியே வர வச்சு அப்புறம் இது என்னென்ன அற்புதம் என்பதை அது எல்லாவற்றையும் கேட்டு விசாரித்து அந்த மகளை ஆறுதல் படுத்தி அனுப்புகிறதுக்குள்ள நேரம் ஆயிற்று. அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தி, மகளே நீ சுகம் பெற்றாய், நீ மகிழ்ச்சியோடு நீ சமாதானத்துடனே போகோ, இனி உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றெல்லாம் வார்த்தையெல்லாம் சொல்லி இயேசு அவர்கள் அனுப்புகிறார். அனுப்புகிறதுக்குள்ள எவரு நின்று கொண்டு இருக்கிறார், எவர் என்ன பக்கத்தில் நின்று கொண்டு துடித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்னன்னா, என் மக 12 வயது உள்ள மக உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாள். இந்த நேரத்தில் நடு தெருவில் நடு வழியில இந்த அம்மா வந்து இன்னொரு இது அவருடைய வஸ்திரத்தை தொடவும், அந்த அம்மா சுகத்தை பெறவும், இவங்க அந்த அம்மா சாட்சி சொல்லவும் டைம் ஆகிட்டே இருக்கு. என்னுடைய பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும்னு அப்படி துடித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டில இருந்து ஒருத்தன் ஓடோடி வந்தான். யாரை பார்க்கறதற்கு? எவருவை பார்க்கிறதற்கு வந்து பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? உன்னுடைய மகள் மரித்து போனால், இனி நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், உன் மகன் மரித்து போயிட்டா அப்படின்னு. அதை கேட்டுதான் பாருங்க எவருக்கு இடிந்து போனது. அது வரைக்கும் அவருக்குள்ள பயங்கர விசுவாசம். இயேசு வருவார், வீட்டிற்கு வருவார், என் மகள் பிழைப்பாள், அந்த நோயிலிருந்து சுகம் பெறுவாள், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாக போகிற அற்புதம் உண்டாக போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, திடீர் இந்த காலந்தாமதத்தினால
இப்பொழுது ஒரு செய்தி வருது, உன் பிள்ளை செத்து போயிட்டாப்பா, மரித்து போய்விட்டாள். அதை கேட்டது தான் பாருங்க, அப்படியே இடிந்து போனார். இருந்த கொஞ்ச நஞ்சம் விசுவாசம், இயேசு மேல இருந்த கொஞ்ச நஞ்ச விசுவாசங்குள்ள மெழுகை போல கரைந்து போயிற்று. அவர் இருதயத்தில் எப்படி தருமா இருந்திருக்கும், ஒரே துக்கம் இடித்து இருந்திருக்கும். ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இயேசுவெல்லாம் பார்த்து நீ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஓன்னு சத்தமிட்டு அவள் மகளுக்காக துக்கித்து அழணும் போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, விசுவாசமே தடுமாறுகிற ஒரு நிலைமை. இதுக்கு மேல அவனுக்கு விசுவாசம் இல்லை. இன்னும் இயேசுவை தொடர்ந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? என் மகளே செத்து போயிட்டாலே, இனிமே அவர் கூட்டிட்டு போனான்னு, அவர் வந்தானே வராக்கட்டின்னு, அவர் ஜெபித்தானே ஜெபிக்கா கட்டின்னு, என் மகளே செத்துட்டாலே அப்படின்னு துயரத்தோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்துல தான் இயேசு அவரை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? எவருவே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் நீ இரு. அல்லேலூயா. பயப்படாதே எவருவே. நீ ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நீ ஆரம்பித்தா, இயேசுவே நீங்க வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும், இயேசுவே நீங்க வந்தீங்கன்னா என் பிள்ளை பிழைக்கும் என்று அவ்வளோ விசுவாசத்தோடு அவர் வந்தார். ஆனா இப்பொழுது அற்புதத்தின் நடுவழியிலே, அற்புதத்தை காண்கிற நடுவழியில் ஒரு காலந்தாமதமானதுனால, வேற காரியங்கள் நடந்ததுனால அதுக்குள்ள சூழ்நிலை மாறிடுச்சு. இப்பொழுது அவருக்குள்ள விசுவாசமே இல்லை, கலங்கி போய் நிற்கிற ஒரு சூழ்நிலை. இனியும் என்ன நான் தேடி என்ன பயன், இனிமே இயேசுவை நான் தேடி என்ன பயன், இவ்வளவு நம்பிக்கை அவர் மேல வச்சனே, இப்படி ஒரு காலந்தாமதம் ஆயிற்று. இப்பொழுது என் பிள்ளை மரித்தே போய்விட்டாலே, இதுக்கு மேல நான் இன்னத்துக்கு காத்து கொண்டு இருக்கட்டும், நான் போய் என் பிள்ளையை புதைக்கட்டும் என்று அந்த இடத்தை விட்டு அவன் போயிருந்திருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, பல வேளைகளில் நம்முடைய விசுவாசமும் அப்படிதான் அசைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையை தான் நாமும் சந்திக்கிறோம். ஆரம்பத்துல எல்லாம் பாருங்க, உங்க இயேசு மேல நீங்க வைத்திருந்த விசுவாசம் எங்கேயோ இருந்திருக்கும். அவர் அற்புதத்தை செய்வார், அவர் எனக்கு அடையாளத்தை அவர் செய்வார், நான் அற்புதங்களை நான் காண்பேன், நான் வரத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அவருக்காக நான் ஊழியம் செய்வேன். பல காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் நீங்க எண்ணியிருந்திருப்பீர்கள். அவர் தவற மாட்டார், எனக்கு அற்புதத்தை செய்தே தீருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் விசுவாச பயணத்தில் நீங்க நடுவழியில வரும் பொழுது, காலந்தாமதங்கள் வரும் பொழுது, உடனடியாக நீ நினைத்த காரியம் நேரிடாமல் போகும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நிலைமைகள் மோசமாய் போய்கொண்டிருக்கும் பொழுது, மோசமான நிலைமை படுமோசமான நிலைமைக்கு போகும் பொழுது, ஜெபித்து ஜெபித்தும் இன்னும் அற்புதத்தை நான் பார்க்கவில்லையே என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்க புண்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், கொந்தளித்து கொண்டிருக்கலாம். இவ்வளவு ஜெபித்தனே, அதெல்லாம் வீணாவா போச்சு, இவ்வளவு கண்ணீர் வடித்தனே, உபவாசித்தனே, இவ்வளவு நான் விசுவாசம் உள்ளவனா இருந்தனே, இப்ப ஏன் இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்தது, ஏன் இப்போது முடியாது என்ற ஒரு நிலைமையை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், ஏன் இந்த வாசல் எனக்கு அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறது. இருதயத்தில் நீங்க வேதனையோடு கசப்போடு நீங்கள் இருக்கலாம். இனி நான் ஜெபிக்க போவதில்லை, இயேசுவை கேட்டு என்ன பிரயோஜனம், அவருக்கு நான் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம், அவரை சேவித்து என்ன பிரயோஜனம், அவரை கனப்படுத்தி என்ன பிரயோஜனம். இன்னைக்கு என் நிலைமை ஏன் இந்த மோசமான நிலைமையில நான் இருக்கிறேன், மற்றவங்க என்ன பரிகாசம் பண்ணுகிற நிலைமையில இருக்கிறேனே, புறஜாதிகளும் என்னை காரி துப்புகிற ஒரு நிலைமையில நான் நிற்கிறேனே, அவமானத்தை அல்லவா நான் சந்தித்தேன், நான் சமாதானத்திற்காய் காத்து கொண்டிருந்தேன், மகா கசப்பு தான் என் வாழ்க்கையில வந்தது. ஏன் இந்த முடிவு, ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த துயரம், ஏன் இந்த அவமானம் என்று உடைய இருதயத்துல மிகுந்த சோர்வோடு கூட, இனி எனக்கு விசுவாசமே இல்லைங்க, ஜெபிக்கிறதையே விட்டுட்டேங்க, போய் இந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்வார் நினைச்சோம் பாருங்க, அதை புதைத்து விடலாம் என்று நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் நினைச்சேன் பாருங்க, அதை புதைத்து விடலாம் என்று நான் இருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதம் நடக்கும் நினைச்சேன் பாருங்க, அதை நான் புதைத்து விடலாம் என்று நான் இருக்கிறேன். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும் இவ்வளவோ காலம் அதை புதைத்துடலான்னு இருக்கிறேன். இனி எனக்கு ஒரு நல்ல வேலை, அதெல்லாம் நான் மறந்துட்டேங்க, சும்மா நான் இருக்கிறேன், வரேன் போறேன், ஏதோ இருந்தேன் நான் போனேன்னா போதும்னு இருக்கிறேன், நிம்மதியா இருந்தா போதும், எனக்கு ஒரு அற்புதமும் வேண்டாம் அடையாளமும் வேண்டாம் அப்படி இருதயத்தில் நீங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எவருவே, என் மகளே, என் மகனே, விசுவாசத்தை என்னோடு கூட நீ ஆரம்பித்தாய், நான் தான் அந்த விசுவாசத்தை உனக்குள்ளே நான் துவக்கினவர், அதை முடிக்க நான் வல்லமை உள்ளவர் அல்லவா. உன்னை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நானே.
இது வரைக்கும் விசுவாச பயணத்துல நீ நடுவழியில் வந்துவிட்டு இனி நான் எல்லாம் புதைத்து விடுகிறேன், என்னால முடியாது, நான் ஓன்னு சத்தமிட்டு அழுணும் போல தோணுது, எல்லாம் விட்டுறணும் போல இருக்கு, எனக்கு ஜெபிக்கவே பிடிக்கல, அப்படி நீ இருதயத்துல ஏன் நீ கலங்கணும், ஏன் நீ முறுமுறுக்கணும், ஏன் நீ கண்ணீர் வடிக்கணும், ஏன் கர்த்தரை நீ புறங்குறணும், ஏன் அவரை நீ குற்றப்படுத்தணும், ஏன் அவருக்கு விரோதமாய் நீ யுத்தம் பண்ணணும்? அதையெல்லாம் விட்டுவிடு. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், கடைசி வரைக்கும் என்னோடு கூட வா, நீ அதிசயத்தை நிச்சயமாய் காண்பாய். ஹல்லேலூயா. He looked at Jairus and said, Jairus, do not be afraid, only believe. இந்த சூழ்நிலையில நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ விசுவாசம் உடையவனா இரு, அது விசுவாசத்தை மாற்ற நீ பற்றிக்கொள் என்றவர் சொன்னார். அந்த நேரத்துல எவரு தன்னை திடப்படுத்தி கொண்டார். துயரம், என் பிள்ளை மரிச்சிருச்சுன்ற துயரம், போதகரை வருத்தப்படுத்தாதன்னு வேற அவர் சொல்லுகிறார். இனி எல்லாம் ஜெபம் பண்ணாத அப்படின்ற சத்தம் கேட்கும். இனி ஜெபத்தெல்லாம் நிறுத்திரு, உபவாசத்தை நிறுத்திரு, இனி நம்பிக்கொண்டிருக்கிறதெல்லாம் நிறுத்திரு, இதெல்லாம் நடக்காது, இனி உனக்கு பிள்ளை பிறக்காது, இனி ஒரு நன்மை நீ பார்க்க மாட்டாய், நீ ஆசைப்பட்டது உனக்கு நேரிடாது, உனக்கு கிடைக்காது, மறந்துரு, அதை நினைச்சு நினைச்சு எவ்வளவுலாம் நீ ஏங்கி கொண்டு இருப்பாய், விட்டுறத அப்படின்னு ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கும். போதகரை இனி நீ வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுருப்பா, போதும், எவ்வளவு நாள் நம்பிக்கை, எவ்வளவு நாள் நம்பிக்கை, போதும் விட்டுரு அப்படின்னு தோணும். ஆனா இயேசு சொல்லுகிறார், நோ, இந்த சூழ்நிலையிலும் மரித்தோரையும் எழுப்புகிற தேவன் நான், சூழ்நிலையை மாற்றுவேன். இவருக்கு என்னன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு, போச்சுன்னு போச்சுன்ட்டார். அதான் தட் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹோப். இனிமேல் என்ன நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு. ஆனா இயேசு சொல்லுகிறார் என்ன தெரியுமா, நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிற தேவன். அப்படிப்பட்ட மரித்து போய் கிடக்கிற சூழ்நிலையும் நான் மாற்ற வல்லமை உள்ளவர், என்னோடு கூட வா அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு எவரு ஒரு பெரிய விசுவாசம், நான் நம்புகிறேங்க, பெரிய ஒரு விசுவாச படியை அவர் எடுத்து வைத்தார். மகள் மரித்தாலும் சரி, இயேசுவை பார்த்து, உங்களை நம்புற ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நீங்க மாத்துவீங்கப்பா, மனசு உடஞ்சு போய் நிக்கிறேன், அப்படியே ஏக்கம், அப்படியே இருதயத்துல அப்படியே கொந்தளிப்புல நான் இருக்கிறேன், அழுவணும் போல தோணுது, முடியல, ஆனாலும் நான் விசுவாசிக்கிற வர ஆண்டவரே அப்படின்னு கண்களை துடைத்து கொண்டு இயேசுவோடு கூட அவன் சென்றான். ஹல்லேலூயா. வீட்டிற்குள்ள இயேசு பிரவேசித்தார். எல்லாம் அழுது கொண்டு எல்லாரையும் துரத்தினார், ஓடு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு அந்த மரித்து போன சின்ன மகளை பார்த்து, லிட்டில் கேர்ள் அரைஸ், சிறு பிள்ளையே எழுந்திரு என்று கையை பிடித்து தூக்கி விட்டார். பாருங்க, அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. எவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இயேசு அற்புதத்தை செய்து அந்த அந்த பலவீனத்திலிருந்து ஒரு அற்புதத்தை சுகத்தை கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், மரித்தோரிலிருந்து என் தேவன் உயிர்ப்பித்தாரே நினைச்சு எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பான், எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பான். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, மரித்து போன சூழ்நிலை, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்துல நடுவழியில வந்து நீங்க திண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். நடுவழி அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நடுவழியில வந்து இப்பொழுது நீங்க சோர்ந்து போய் விட்டு விடுகிற ஒரு நிலைமையில இருக்கிறீர்கள். பின்மாற்றத்துல போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஊழியத்தை விட்டு விடுவேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். இனி ஆண்டவரை நான் சேவிப்பது இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். ஆபிரகாமும் அப்படிதான். எத்தனையோ வருஷம் பிள்ளைக்காக ஏங்கி தவித்து நின்று எவ்வளவோ ஆசைப்பட்டு ஏங்கி 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 கிடைக்கலன்னு ஒரு காலகட்டத்தில் இஸ்மேல் போதும் அப்படி நினைத்து கொண்டிருந்தான். நடுவழியில் அவன் விட்டு விட்டான். என்னால் இனிமே நம்புகிறதுக்கு எனக்கு விசுவாசம்லாம் இல்லைங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி மோர் ஃபெய்த். அந்த அளவுக்குலாம் என்கிட்ட விசுவாசம் இல்லைங்க. ஒரு ஆரம்பத்தில் இருந்தது எல்லாம் சந்தோஷம், அல்லேலூயா. ஆனால் இப்போ இல்லைங்க. இப்போ ஒரு மாதிரி இடிஞ்சு போய் கிடக்கிறேன், ஒரு மாதிரி இருக்கிறேன், ஒரு மாதிரி உடைஞ்சு போய் இருக்கிறேன். இனியும் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமா, இனியும் வாழ்க்கை கட்டப்படுமா, இனியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ? ஆபிரகாம் அப்படிதான் இருந்தான். ஆனால் கடைசியாக கர்த்தர் பாருங்க, அவனுடைய சரீரமே செத்து போய் அவனுடைய சாராளுடைய கர்ப்பம் செத்து போன ஒரு நிலைமையில கர்த்தர் தாம் வல்லமை உள்ளவர், அந்த சூழ்நிலையில் அற்புதங்களை செய்கிறவர், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், அவருடைய வழிகள் மேன்மையான வழி என்பதை ஆபிரகாமுக்கு அவர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து ஈசாக்கை அவர் கொடுக்கவில்லையா? மரித்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கவில்லையா? இன்றைக்கு உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? Today your life might have gone from better to worse. I am deteriorating, you may say.
ஆனால் இன்றைய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சூழ்நிலையை நான் மாற்றுவேன். மரித்தோரையில் இருந்தும் எழுப்புகிற தேவன் பேரில் நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் என்று அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரே, இன்றைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், ஐயோ நான் தப்புவதற்கு வழி இல்லை, நெருக்கப்படுகிறேன், கடன் பிரச்சனை இதெல்லாம் விட்டு வெளியே வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தரை இன்றைக்கு பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, மரித்தோரையும் எழுப்புகிற தேவனே, நீர் என்னை ஆண்டவரே நீர் விசாரிப்பீர், என்னை எழுப்புவீர், என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டவரே, நான் இதெல்லாம் விட்டு இதெல்லாம் நடக்காது நினைச்சதையும் நீர் எனக்கு நடக்க பண்ணி அதை நிறைவேற்றி என்னை ஆண்டவரே பரவசமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே அவராலே இன்றைக்கு கூடும். ஆகவே இன்றைக்கு அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. மரணத்தில் இதுவரைக்கும் அவர் உங்களை விடுவித்தவர், இனிமேலும் அவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு, ஒன்லி பிலீவ் என்ற ஒரு அருமையான ஆங்கில பாடல். நான் உங்களுக்கு அதை பாடட்டும். Only believe, only believe, all things are possible. Only believe, only believe, only believe, all things are possible if you only believe. Only believe, only believe, all things are possible. Only believe, only believe, only believe, all things are possible if you would only believe. I believe, I do believe, all things are possible. I do believe, I do believe, I do believe, all things are possible. I do believe. Hallelujah. எல்லாம் தேவனாலே கூடும். விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், அவர் அந்த மரணத்திற்கே அதிலிருந்து எங்களை தப்புவித்தார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 1:10 அவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இப்பொழுதும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் தப்புவிப்பார். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற என்னுடைய தேவன் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் என்னை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவன் மரித்து போன ஒரு தேவன் அல்ல. ஏதோ கடந்த காலத்தில் ஏதோ மகிமையான காரியங்களை அவர் செய்தார் என்று அதை சொல்லி அதை கொண்டாடி அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை உண்டு பண்ணி கொண்டாடுகிறதுக்காக நம்ம வரவில்லை. அப்பொழுது மகிமையான காரியத்தை செய்தவர் இப்பொழுது மகிமையான காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக செய்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். விசுவாசித்தால் நாம் அந்த அற்புதத்தை காண முடியும். ஏனென்றால் எபிரேயர் 13:8 சொல்லுகிறது போல, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். மலாக்கி 3:6 தேவன் வைராக்கியத்தோடு சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். அவர் மாறவில்லை. அந்த நாட்களில் என்ன அற்புதங்களை செய்தாரோ இன்றைக்கு இந்த நாளில் இப்பொழுதும் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இதை குறித்து பாருங்கள்,
தரியு ராஜா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா, அவர் ஒரு புறஜாதியான ஒரு ராஜா தான். தானியேலுடைய தேவனை குறித்து ஒரு அருமையான ஒரு சாட்சியை கொடுத்தார். அதை தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். இந்த ராஜா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். அல்லேலூயா. அந்த காலத்தை பாருங்க, நிகழ்காலம், தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். அப்படி என்றால் அவர் ரட்சிக்கிறவர், இன்றும் அவர் தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் யாரும் அறிவீர்கள். என்ன சூழ்நிலையில அந்த டேரியஸ் ராஜா இந்த வார்த்தைகளை அவர் சொன்னார் என்று பார்க்கும்போது, அந்த நாட்களில் பாபிலோன் தேசத்துல ஒரு சட்டம் இயற்றப்பட்டது, ஒரு வினோதமான சட்டம். என்னன்னா, 30 நாட்களுக்கு ராஜாவை தவிர வேற எந்த தேவர்களையும் யாரும் வழிபடவே கூடாது, வணங்கவே கூடாது. இந்த டேரியஸ் ராஜாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார்கள். யாரெல்லாம் இந்த கட்டளையை அவர்கள் கீழ்ப்படியிலையோ அவர்களை சிங்கக்கவியில போடப்பட வேண்டும், அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை. ஆனா தானியேல் பாருங்க, இந்த சட்டம் இருக்கிறதை அறிந்திருந்தார். மனுஷ வணக்கத்திற்கு அவர் இணங்கவில்லை. அவர் உண்மையான தேவன், எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர் உரியவர் ஒரே ஒருவர் தான், அவருக்கு தவிர வேற யாரையும் நான் ஆராதிப்பது இல்லை என்று அவர் உறுதியாய் அவர் இருந்து விட்டார். இதை அவருடைய சத்துருக்கள் பாருங்க, அந்த தேசத்தின் சட்டத்தையும் இந்த தானியேலுடைய பக்தி வைராக்கியத்தையும் அவர்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? அந்த பக்தி வைராக்கியத்தையும் அந்த நாட்டு சட்டத்தையும் தானியேலுக்கு விரோதமாக அவங்க திருப்பி அவங்க சொன்னாங்க, இந்த தானியேல் தேச துரோகி, ராஜாவுக்கு செய்கிற பெரிய ஒரு துரோகி. அவன் தன்னுடைய தெய்வத்தை அவன் வழிபட்டான், இந்த ராஜாவையோ அவன் வழிபடவில்லை. எல்லாமே வணங்கும் போது இவன் ஒருத்த மாத்திரங்க ஆன்டி நேஷனல், இவன் தான் ஆன்டி இண்டியன் என்பாங்க தெரியுமா, ஆன்டி பாபிலோனியன். இவன் தான் பாருங்க வணக்கம் செலுத்தாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தி சிங்க கெபியில குற்றப்படுத்தி அவனை தள்ளினார்கள். அப்ப பாருங்க, ஒரு பெரிய மரண தண்டனை அவன் மேல விதிக்கப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை. இனி அவனுக்கு அவ்வளவுதான், நம்பிக்கை முடிந்து போன ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம்? நாம் யாவரும் அறிவோம். தானியேல் 6:22 வாசிக்கிறது போல, தேவன் தமது தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், அவைகள் சேதப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. இதை இந்த டேரியஸ் ராஜா இதை கண்டு அவன் ஆச்சரியப்பட்டு அவன் அஸ்டானிஷ் ஆகி அவன் என்ன செய்தானா, அவன் சொல்லுகிறான், தானியேல் வணங்குகிற தேவன் தான் உண்மையான தேவன், அவர் தப்புவிக்கிறவரும் அவர் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் தப்புவிக்கிறவர், இன்றைக்கும் உங்களை ரட்சிக்கிறவர். சிங்கங்களின் வாயிலிருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, லாஸ்ட்ன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையிலும் நான் தப்புவிப்பேன், நான் ரட்சிப்பேன். எத்தனை போராட்டம் வந்தாலும் அதுல இருந்து உன்னை நான் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். சங்கீதம் 34:19 வாசிக்கிறது போல, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 107:20 நாம் வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். அங்க டென்ஸ பாருங்க, என்ன காலம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? பிரசன்ட் டென்ஸ். தப்புவிக்கிறார். அப்ப இன்னும் தப்புவிக்கிறாரா? தப்புவிக்கிறார். இன்றும் வசனத்தை அனுப்பி தப்புவிக்கிறாரா? எஸ், he rescues, yes he heals, yes he delivers. அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிங்க, இன்றைக்கும் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார், இன்றைக்கும் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவிப்பார். அவர் தப்புவிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர். இன்றைக்கு சிங்கத்தின் வாய்களை அவர் கட்டி போடுவார். எல்லாமே அவருடைய ஆளுகையின் கையில தான் இருக்கு. சிங்கத்தின் வாயை அவர் கட்டி ஆளுகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தான். சிங்கத்தின் வாயை கட்டி ஆளுகிறவர். எல்லாமே அவருடைய ஆளுகையில தான் இருக்கு. யார் சூரியனை கட்டி ஆளுகிறான்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் தான். யோசுவா 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20:11 வாசித்து பாருங்க.
சூரியனை அவர் கட்டி அவர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17 1-6 வசனங்களை வாசித்து பாருங்க. காகைகளையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார், கட்டி ஆளுகை செய்கிறார். எலியாவுக்கு சொல்லுகிறார், போய் அவரவே போஷி. திருட்டு காக்கா பிடுங்குற காக்காவே கொடுக்கிற காக்காவை மாற்றினார்னா ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. அந்த காக்காலாம் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இன்னைக்கு சொல்லலாம், எங்க இவங்க கடன் வாங்கிட்டு கொடுக்காம என்ன ரொம்ப உயிரம் வாங்குறாங்க, நானும் நிற்கிறேன், எனக்கு எதிர்த்து பேசுறாங்க. அந்த திருட்டு காக்காலாம் திருப்பி உன் பணத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் கட்டளிடுவாரா, செய்ய மாட்டாரா? அந்த திருட்டு காக்கா நிச்சயமா கொடுக்கும். அதுவே வந்துட்டு இந்தாங்க இத்தனை லட்சம் வாங்கின கொடுத்துட்றேன், நான் தான் உங்க நகையை எடுத்து அதையும் கொடுத்துட்றேன், இந்த சொத்து பங்கு உங்களுது தான், எனக்கு தெரியும், நான் தான் அபகரிச்சிருந்தேன், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த திருட்டு காக்காலாம் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்க போகுது. மாத்திரமல்ல 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது கழுதை உடைய வாயை கூட ஆண்டவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு பாருங்க. கழுதையும் ஆண்டவர் பேச வச்சாராம். பிலியாம் என்ற தீர்க்கதரிசிக்கு புத்தி சொல்லும்படி கழுதையை ஆண்டவர் பேச வைத்தார். கழுதையே பேச வைத்தவர். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், அல்லேலூயா. என்னையும் பேச வைப்பார், அல்லேலூயா. மாத்திரமல்ல பாருங்க, யோனா பாருங்க, யோனாவுடைய வாயை, மீனுடைய வாயை ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுகைக்குள்ள வைத்திருக்கிறாராம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், லூக்கா 5:6, மத்தேயு 17:27 வாசித்து பாருங்க. மீன்களுடைய வாயில என்ன இருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எந்த மீன் வாயில என்ன வெள்ளி காசு இருக்கு அவருக்கு தெரியும். எந்த மீன் வயிற்றுல எந்த யோனா அகப்பட்டு போய் கிடக்குறான். அது என்ன, அந்த மீன் எதை குறிக்கிறதுன்னா பிரச்சனையில போய் சிக்கிக்கிட்டார் இவரு. போய் ஆண்டவர் கீழ்ப்படியாம நினைவே பட்டணத்துக்கு போகாம தர்ஷீஸ் பட்டணத்துக்கு போனதுனால என்ன ஆயிடுச்சு, மீன் வைத்து மீன் கடல்ல அவரை தூக்கி போட, மீன் அவர் லபக்குன்னு முழுங்க. இப்ப எப்பக்கமும் எங்க நெருக்கப்பட்டு இருக்காருன்னா வயிற்றுல. அவரே அசௌரியமா இருக்கு, ஒரே நாத்தம். மீன் வயிற்றுல இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க, அப்படி இருக்கும். உள்ள இருந்துட்டு ஒரே கப்பு, அதுல இருந்துகிட்டு ஒரே நாத்தம், வள 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 மேல இருக்கு. அப்படியே செத்து போ. அங்க அப்படியே ஆண்டவர் அங்க இருந்துகிட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு, சரி மனம் திரும்பிட்டான், முரட்டாட்டம் பண்ண என் தீர்க்கதரிசி மனம் திரும்பிட்டான். மீனுக்கு கட்டளையிட்டாரான், என் தீர்க்கதரிசியை போய் வாந்தி பண்ணி போடு. அது அப்பாடா, அதுக்கு நைட்டெல்லாம் டைஜின் குடிச்சு டைஜின் டேப்லெட் போட்டு அதுக்கு ஒரே இன்டைஜஷன், ஒரே பிரச்சனை. அப்பாடான்னு வாந்தி எடுத்துச்சு பாருங்க. யோனா வாந்தி எடுத்த பிறகுதான் அதுக்கு நிம்மதி. அப்பாடா, ஒரு 3 நாளாக ரொம்ப பாடுபட்டேன் அப்படின்னு. எனக்கு பிரியமானவர்களே, சில நேரத்தில் நிறைய பேர் முழுங்கிடுவாங்க. அந்த மீனை போல தான் யோனாவை முழுங்கினது போல. என்ன கணக்கு வழக்கலாமல் சாப்பிட்றது எல்லாத்தையும், இங்கே வாரி இங்கே கொட்டி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சாப்பிட்டு, ஐயோ மீந்துருது, இதையாவது கஷ்டப்பட்டு சாப்பிட்ரு, அதையும் சாப்பிட்டு ராத்திரி தூங்க முடியாமல் இங்கே போகிறேன்ட்டு அங்கே போகிறேன்ட்டு அப்படி போகிறேன்ட்டு இப்படி போகிறேன்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிறகுதான் அப்பா அப்படின்னு இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த மாதிரி மீன் அது வாந்தி எடுத்து போட்டதான். அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு அவர் வெளியில் வந்துட்டார், அந்த நெருக்கத்தை விட்டு அவர் வெளியில் வந்துட்டார். இன்னைக்கு ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட போகிறார். தற்காலிகமாக சில பேர் அந்த மீன் வயிற்றுல ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா மனம் திரும்பட்டும், முரட்டாட்ட தனத்தை மாற்றட்டும். என்னுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி தூரமாக அப்படி ஓடுறியா, என் வழிக்கு நான் கொண்டு வரேன். அதுக்குன்னு ஒரு மீன் ஆண்டவர் அனுப்பியிருந்திருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ உன்னை பார்த்து நீ மனம் திரும்பா என்றால் அந்த மீன் வயிற்றிலிருந்து நீ வெளியே வருவாய், அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வருவாய், அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வர போற. அந்த இடுக்கண்ணில் மாட்டிக்கிட்டு இருக்க பத்தியா, சிக்கி கொண்டு முன்னையும் போக முடியல வெளியும் போக முடியல, அப்படியே கடந்து தவிக்கிறேன், அதுல இருந்து நீ வெளியே வர போகிறாய். ஹல்லேலூயா. எல்லாவரையும் கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார். அவர் விடுவிக்கிறவரும் அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21:1 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ராஜாவுடைய இருதயத்தை, ஆளுகருடைய இருதயத்தை அவருடைய கரத்துல வைத்திருக்கிறாராம். ராஜாவுடைய இருதயத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர் தன்னுடைய இஷ்டப்படி திருப்புகிறார் என்றால், உடைய முரட்டாட்டமான உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா. குடிக்கிற கணவனை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? உங்களுடைய மனைவியை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? எனக்கு பிரியமானவர்களே, சிங்கங்களின் வாயை கட்டுகிற தேவன். அமைதியா இருக்கீங்க. சிங்கங்களின் வாயே கட்டுற தேவன் நிச்சயமா, ஆமா, ரொம்ப பெஜாரியா இருக்கிற அந்த வாயை ஆண்டவர் கட்டுவார். ஹல்லேலூயா. அதில் ஒரு தடவை என் ஒய்ஃப்க்கு பல்லு பிடுங்கணும்னாங்க.
அப்போ வந்து பல்லாம் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க, ஒரு 3 நாள் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அப்போது அந்த 3 நாள் நமக்கு ரெஸ்ட்டு. அதுபோல் சில பேர் தொடர்ந்து தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டு வீட்டில் கச்சன்னு இருப்பாங்க. சிங்கங்களின் வாயை அடைத்த தேவனே, இந்த வாயை கொஞ்சம் அடைங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப மௌனமாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்னைக்கு ஒரு சண்டையும் போடாமல் ஒரு கூப்பாடம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கே அப்படின்னு. எனக்கு பிரியமானவர், எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். ஆகவே தான் அன்றைக்கு டேரியஸ் ராஜா அவர் சொல்லுகிறார், அவர் தப்புவிக்கிறவரும் அவரை ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு அதை செய்ய வல்லமை உள்ளவரா இல்லையா? ஆகவேதான் அன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவர் எங்களை அவ்வளோப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பொழுதும் உங்களை தப்புவிப்பாரா? இன்றைக்கும் உங்களை தப்புவிக்க போகிறார். இந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்றைக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்றைக்கு அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. இன்றைக்கு பிசாசின் சூழ்ச்சிகள் முற்றிலுமாய் அந்த காரியங்களை ஆண்டவர் மாற்றி போட போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறவர். கடைசியாக இனிமேலும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். 2 கொரிந்தியர் 1:10 வாசிப்போம். அப்படிப்பட்ட மரணத்தின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இன்னும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நம்மை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். அதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய பெரிய விசுவாசம், பெரிய நம்பிக்கை. அவ்வளோ பெரிய மரணத்திலிருந்து, மரணத்திலிருந்து அதிலிருந்தே என்னை தப்பித்து விட்டார், என்னை தப்புவிப்பார், இனிமேலும் அவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா முதல் நம்ம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே ஆண்டவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விடுதலையை, என்னென்ன ரட்சிப்பை கட்டளையிட்டாரோ அதையெல்லாம் நினைத்து நீங்கள் துதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை ஆண்டவர் என்னை விடுவித்தார், அந்த சின்ன காரியத்தில் என்னை விடுவித்தார், நான் இந்த கேட்ட காரியத்தை எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், நான் இந்த காரியத்தை வேண்டி ஆசையாக நின்று அதை எனக்கு கொடுத்தார், என்னெல்லாம் காரியத்தை ஆண்டவர் செய்தாரோ, என்னெல்லாம் விடுதலையை கொடுத்தாரோ அதை நீங்கள் நினைத்து துதிக்கும் போது இனிமேலும் உங்களை தப்புவிப்பார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? தாவீதுடைய வாழ்க்கையில் அது ஆண்டவர் செய்தார். தாவீது பாருங்க, ஒரு பெரிய சவாலை, ஒரு புதிய சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. மாபெரும் கோலியாத்தை யுத்தத்தில் அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ எல்லாமே சொல்றாங்க, இவரை மேற்கொள்ளவே முடியாது. கூட இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, உன்னால முடியாது. அந்த ராஜாவன் சொல்லுகிறார், சவுல் ராஜாவன் சொல்றார், உன்னால முடியாது. தாவீதுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், உன்னால முடியாது. எல்லாருமே அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது தாவீது என்ன செய்தான் பாருங்க. 1 சாமுவேல் 17:37 அவன் சொல்லுகிறான், பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அவர் சொல்லுகிறார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். தப்புவிப்பார்னா ஃபியூச்சரை சொல்றாரு. அப்ப என்னை தப்புவித்தார் என்றாரு, தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். என்ன தப்புவித்தார்? சிங்கம் வந்தது, பொல்லாத பிசாசாகிய சிங்கம் வந்தது, என் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கவி கொண்டு போனது. நான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இறங்கினார். அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபையை பாராட்டினார். அதோடைய கை காண்டவர் என்னை தப்புவித்தார். பிறகு சொல்லுகிற கரடி வந்தது, பெரிய ஒரு உபத்திரம், அப்பொழுது ஆண்டவர் என்னை தப்புவித்தார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இப்பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பெரிய போராட்டம், இந்த பிலிஸ்தீனாகிய இந்த கோலியாத்தையும் கர்த்தர் அவனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மையை நினைத்து பார்த்து சொல்லுங்க, அன்றைக்கு கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். இப்பொழுது இருக்கிற இந்த பெரிய போராட்டம், பெரிய ராட்சதன், பெரிய பிரச்சனை, பெரிய கோர்ட் கேஸு, இந்த பெரிய உபத்திரவம், இந்த பெரிய மிரட்டுதல், இந்த பெரிய நோய், இந்த பெரிய தேவை, அது என்னவா இருந்தாலும் இதிலிருந்தும் என்னை தப்புவிப்பார். இதிலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலையை தருவார். இதை நான் மேற்கொள்ள போகிறேன், எளிதாய் நான் ஜெயித்து கொள்ள போகிறேன். இதை ஜெயிப்பது எனக்கு லேசான காரியமாய் கர்த்தர் மாற்றுவார்.
ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர், இன்னைக்கு விசுவாசத்தை செயல்படுத்த போறீங்க. இன்றைக்கு உங்க மந்தமாய் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஒரு நேரம். தேவனுடைய வல்லமை இறங்க போகிறது. எல்லா சோர்வுகளும் உங்களை விட்டு விலக போகிறது. இப்பொழுது ஒரு புதிய பலத்தினாலே ஆண்டவர் உங்களை இடைக்கட்ட போகிறார். ஒரு ஆழமான ஒரு கிரியை செய்ய போகிறார். இதுவரைக்கும் ஆவிக்குரிய சோர்வில் உங்களுடைய முதுகு மேல ஏறிக்கொண்டு உட்கார்ந்து உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிற அந்த பிசாசின், குட்டி பிசாசின், அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் இப்பொழுது விலகி போக போகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு இவ்வளவு நாள் நீங்க இடம் கொடுத்தீங்க, இன்னைக்கு கீச்சின்னு ஓட போது பாருங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க புத்தி தெளிய போகிறது. ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. கர்த்தர் வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படியே நாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. இது உங்களுடைய வெற்றியின் நேரம். இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலரோடு கர்த்தர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். இன்றைக்கு உன்னை உறுதிப்படுத்துகிறார். மகனே, நீ சோர்ந்து போய் இருக்கிறாய். விசுவாச பயணத்துல தளர்ந்து போய், இன்றைக்கு நீ நொந்து போய், எல்லாம் முடிந்தது, என்னால் முடியாது, இது நடக்காது என்ற வார்த்தையை தான் நீ சொல்லி கொண்டிருக்கிறாய். அணு தினமும் உன்னுடைய நாவினாலே நீ கர்த்தரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அணு தினமும் நீ எப்பொழுதுமே அவிசுவாசமான வார்த்தைகளை நீ பேசி கொண்டிருக்கிறாய். பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாய். எல்லாம் முடிந்தது போல, இனி எனக்கு எந்த உதவியும் இல்லை என்று உனக்குள்ளேயே நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் காரியங்களை மாற்ற போகிறார். இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உனக்கு நேராய் கடந்து வர போகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானோட வல்லமை பலமாய் இறங்கும் பொழுது இன்றைக்கு எல்லா நுகங்களும் முறிக்கப்பட போகிறது. எல்லா பிசாசின் பொய்களும் விலக போகிறது. உன்னுடைய சிந்தனையில் அரணாய் கட்டிக்கொண்டு இன்றைக்கு உன் மூளையை அவன் பிடித்து கொண்டு இருக்கிறான். ஒரு பகுதியை பிடித்து கொண்டு இருக்கிறான். உன் சிந்தனையின் பகுதியை பிடித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய பிடியில் வைத்து கொண்டு எப்பொழுதுமே உன்னை சோர்வடையும்படி அவன் செய்து கொண்டு இருக்கிறான். நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு, நீ அடுத்த நிலைக்கு போக விடாதபடிக்கு, அடுத்து ஆண்டவர் உன் கரத்தில் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு, அதை தடை செய்வதற்கென்று சாத்தான் மும்முரமாய் அவன் போராடி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறேன், நான் உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். நான் உனக்கு யுத்தம் செய்ய போகிறேன். நான் யெகோவா நிசியாய் நான் இருக்கிறேன். உனக்காக ஜெயக்கொடியை ஏற்றுகிறவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒன்று உன்னை தடை செய்ய போவதில்லை. எல்லா கிரியைகளும் இப்பொழுது விலக போகிறது. சிந்தனையை ஆட்கொண்டே கொண்டிருக்கிற எல்லாம் பிசாசின் கட்டுகளும் இப்பொழுது விலகுவதாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷர்களும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான்.
அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஷாத்ராக், மேஷக், அபேத்நேகோவுக்கு ஆண்டவர் மேல் ஒரு அன்பு இருந்தது. ஆண்டவர் மேல் பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆண்டவரை தவிர வேறு யாரையும் கையெடுத்து கும்பிடுவதில்லை என்ற உறுதியான தீர்மானம் இருந்தது. அதே நேரத்தில் அந்த ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை செய்தானாம். 60 முழ உயரம், 6 முழ அகலம், அங்கே 6 கீத வாத்தியங்கள் முழங்க பாபிலோன்ல எல்லாருக்கும் கட்டளை கொடுத்தான். இந்த பெரிய தூரா என்கிற சமவெளியில நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சிலையை எல்லாரும் விழுந்து சாஷ்டாங்கமாய் பணிய வேண்டும் என்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தான். அப்படி பணியாதவர்களுக்கு மரண தண்டனை என்பதும் அவன் அறிவித்திருந்தான். லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த நேரத்தில் 3 பேர்களுடைய தலை வணங்கவில்லை, நிமிர்ந்து நின்றது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். அது யார் என்று பார்த்தால், சிறையிருப்பிலிருந்து கைதிகளாய், அகதிகளாய் பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட அவர்கள்தான். அவர்களுக்கு ராஜா தயவு பாராட்டி அரசாங்க அதிகாரிகளாய் உயர்த்தி இருக்க, இப்போது அவர்கள் அந்த சிலையை வணங்கவில்லை என்றதும் ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது. என்னுடைய தேச பிரஜைகள் அல்ல, அகதிகள், இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரப்பட்ட கைதிகள், இவர்களுக்கு என்ன அவ்வளவு திமிர்? பாபிலோன் தேசத்தில் அவ்வளவு பேரும் வணங்கும் போது இவர்கள் மட்டும் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்காமல், ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இப்படி நிற்கிறார்களே, கடுமையான கோபம் வந்தது. ஆகவே அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்க அவன் கட்டளையிட்டான். சாதாரண அக்கினி ஜுவாலை போதும், அந்த சூளை போதும் இவர்களை எரிப்பதற்கு. ஆனால் அவனுக்குள்ளே பற்றி எறிந்த கோப அக்கினி 7 மடங்கு சூடாக்கும்படி அவன் கட்டளையிட்டான். இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியில் ஆண்டவருடைய 7 அக்கினிகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மற்றவங்களை அடிக்க உன் கையை நீட்டினா அவன் கை என்ன புளியங்கா பறிக்கவா போ? நீ 7 மடங்கு தேவ பிள்ளைகளை சூடாக்க அக்னி சூளை நீ கொளுத்துனா ஆண்டவர் என்ன கை கட்டிட்டு உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரா? ஆண்டவர் 7 விதமான அக்னிகளை எங்கே போட்டார். உலகம் முழுவதும் ஒரு அக்னியால சூழப்பட்டு இருக்கிறது. பூமி கீழே நீங்க தோண்டினா வெறும் அக்கினி பிளம்பு தான் இருக்கும். கந்தகம் எரிகிறது என்கிறார். 4000 டிகிரிக்கு பூமி கீழே அக்கினி இருந்தாலும் அதுக்கு மேல் பரப்பு குளிர்ந்து இருக்கிறபடியால் நம்ம எல்லாம் அழகா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நடுப்பாக முழுவதும் அக்கினி தான். மேலே பார்த்தா அக்கினி. சூரியன் இந்த கத்திரி வெயில்ல அவ்வளவு அக்கினியை கக்குகிறது. மேல இருந்து சூரியன்ல இருந்து அக்கினி வந்துகிட்டே இருக்கு. சந்தேகமா இருந்த ஒரு லென்ஸை வச்சு கீழே ஒரு பஞ்சை வச்சு பிடிச்சு பாருங்க, டர்ன்னு தீ எறியும்.
ஆண்டவர் இந்த அக்கினியை கொஞ்சம் குறைச்சி நமக்கு ஏற்றபடி வச்சிருக்கிறார். ஒரு டிகிரிக்கு மேலே போக விடலை, இல்லைன்னா இந்தியா உலகமே எரிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனால் கீழே இருந்து அடுப்பை மூட்டும் போது அக்கினி புகையெல்லாம் மேலே போகுது. மேலே சூரியன்லேருந்து அக்கினி கீழே இறங்கி வருது. பல அக்கினிகள் நம்முடைய வீடுகளில் இருக்குது. உணவு சமைக்க ஒரு அக்கினி ஆண்டவர் கிருபையாக கொடுத்திருக்கிறார். தண்ணியை சூடாக்கி காலையில் குளிக்க ஒரு அக்கினி நம்ம கொடுத்திருக்கிறார். மின்சாரத்திலிருந்து நிறைய அக்கினி வந்து கொண்டே இருக்கிறது. அணுகுண்டு விழும்போது பலத்த அக்கினி இறங்கி உருக்கி தள்ளி விடுகிறது. ஒரு அக்கினிக்குள்ளதான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சாத்தானுக்கு என்ன ஒரு ஆசை? அவனை கும்பிடணும் என்ற ஆசை. அவன் யாரையும் கடவுளாக்கிடுவான், எல்லாரையும் அவன் கடவுளாக்கலாம். ஆனால் அந்த கடவுளுக்கு பின்னால அவன் நின்று கொள்ளுவான். ஒரு சர்ப்பம் நின்று கொண்டு அந்த வணக்கத்தை எல்லாம் தான் இழுத்து கொண்டே இருப்பான். நான் சின்னவனா இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு பைத்தியக்காரன் இருந்தான். 4 ஹோட்டலில் எச்சி இலையை பொறுக்கி நக்கிட்டு இருப்பான். அந்த காலத்தில் இலையில சாப்பிட்டு ஒரு துவாரம் வழியாக வெளியே போடுவாங்க. சில பிச்சைக்காரங்க நிற்பாங்க, சில நாய்கள் இருக்கும். எச்சி இலையில் மிஞ்சிருந்தா அதை சாப்பிட்றதுக்கு அவங்க ஆவலாக இருப்பாங்க. இப்படித்தான் இந்த பிச்சைக்காரன் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தான். ஒரு நாள் அங்கே யாரோ சொல்லிட்டாங்க, இவன் இந்த அரிசி மண்டியில் உட்கார்ந்து இருக்கும்போது நிறைய வியாபாரம் ஆயிடுச்சு தான். அந்த பிச்சைக்காரன் பேர் தம்பா. ஆகவே அன்னையிலேருந்து அவனுக்கு கொஞ்சம் கிராக்கி. எல்லா மளிகை கடைக்காரங்க, எல்லா எண்ணெய் கடைக்காரங்க அவனெல்லாம் கூப்பிட்டு கடையில் உட்கார வைப்பாங்க. அவன் அப்படியே பைத்தியத்தில் எங்கேயாவது எழும்பி போனான்னு சொன்னால் ஒரு உருட்டு கட்டை வச்சுருப்பான். 1 மணி நேரம் இந்த கடையில் இருக்குன்னா 4 சாத்துனா அப்படியே உட்காந்துருப்பான். கடையில் நல்ல வியாபாரம் ஆகுமா. அது பிறகு அடுத்த கடைக்காரன் வந்து அவனை இழுத்துட்டு போவான். அங்கே 1 மணி நேரம் உட்காந்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது. உட்கார வச்சா வியாபாரம் ஆகும். அது பிறகு 1 மணி நேரம் கழித்து அடுத்த கடையை துரத்தி விட்டுருவாங்க. ஒரு நாள் அந்த பைத்தியத்தில் சாப்பாடு கொடுக்காமலே அந்த தம்பா செத்தே போனான். ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவன் பாடியை புதைச்சாங்க. ஒரு மண் மேடை அப்படியே கூட்டி வச்சுருந்தாங்க. நான் இப்போ ஹைஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற நேரம் அந்த இவன் பாடியை தூக்கி ஊருக்கு வெளியில் நாய் மாதிரி தூக்கி போட்டதில் அங்கே உழுது ஒரு வாழை மரம் நட்டினதில் அந்த கொலையில் இவன் பிரேதத்தில் இவன் எலும்புக்கூட்டில் இருந்த வாழை மரத்தில் 1000 கொலை அது போட்டதாக ஒரு சரித்திரம். ஊர் பூரா அந்த பேச்சு வந்துடுச்சு. அதிலிருந்து பெண்களெல்லாம் போய் அதில் மண் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறக்கு, ஏதோ அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு. நான் காலேஜில் முதல் வருஷம் சேர்ந்து பஸ்ஸில் வாரேன். அதில் ஒரு சிலை நட்டி இருக்கு, தம்பான் சுவாமிகள் ஆலயம். 2ஆம் வருஷம் நான் காலேஜுக்கு போயிட்டு வாரேன். இப்போ அது பேர் கொஞ்சம் மாற்றிருக்கு, அருள்மிகு தம்பான் சுவாமிகள் ஆலயம். 3ஆம் வருஷம் வரேன், பெரிய கொடை நடக்குது. யாரோ ஒரு பெரிய இந்து பக்தன் வந்து பெரிய விழா எடுத்து அங்கே பாட்டு பாடுற சத்தம் என் பஸ்ஸில் கேட்குது. அருள்மிகு தம்பான் ஆவியே, உலகின் ஒளியே, தம்பான் சுவாமியே, ஆச்சா பூச்சா தம்பான் சுவாமியே. இப்போ பார்த்தா பெரிய கோயிலாக கட்டிட்டாங்க. அடா, தம்பானுக்கு வந்த வாழ்வு. சாத்தான் யாரையும் தெய்வமாக்கிடுவான். ஆனால் அவங்க பின்னால் அவன் நின்று இறைவனுக்கு ஆண்டவருக்கு போகக்கூடாத ஒரு ஆராதனை வணக்கத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். இலங்கையிலிருந்து நிறைய புத்தர் சிலை
புத்தர் பரிதாபமாக உட்காந்துருக்காரு, இந்தியாவில் உள்ள புத்தர். அவருக்கு மேலே பார்த்தா 5 தலை ஆகும், எதை பார்த்தாலும் பாம்பு இருக்கும். யாரையும் கடவுளாக்கிடும். நேபுகாத் நேச்சருக்கு ஒரு பெரிய கடவுளை உண்டாக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. ஆனால் அவன் என்ன செய்தானா, வேதத்தில் சொல்லுது 666ங்கிற ஒரு அந்தி கிறிஸ்துவுடைய ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்ததால 60 முழ உயரம் 6 முழ அகலம். அதுக்கு கீத வாத்தியங்கள் 6 கீத வாத்தியங்கள், 60 6 6 கீத வாத்தியங்கள். மிராசல் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நல்ல கிறிஸ்துவ குடும்பம். பாட்டு பாடுறதுக்கு ஒரு நாதஸ்வர வித்வான கொண்டு வந்து வைத்திருந்தது. ஏன் அந்த நாகஸ்வரம்? அந்த நாக பாம்புக்கு ஆராதனை அது ஆடுறதுக்கு அது பேர் நாக ஸ்வரம். நாக தெய்வமாகிய நடராஜாவுக்கு ஒரு நாகஸ்வரம். அதை எங்க கொண்டு வந்தா, நேபுகாத் நேச்சர் அந்த 60 முழ உயரம் 6 முழ அகலம் 6 கீத வாக்கியத்தில் ஒரு கீத வாக்கியம் நாகஸ்வரம். நான் சின்னதில் நிறைய நினச்சிருக்கேன், அது நாதஸ்வரம், நாதம். ஆனால் பைபிளில் பார்த்தா, இதே தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது நாதஸ்வரம் அல்ல, நாகஸ்வரம். நாக பாம்பைக்கு கனம் கொடுக்கிற விதத்தில் சாதாரணமாக தேவனுடைய பிள்ளைகள் பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். சாத்தானுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதுக்காக சில அவனுடைய ராகங்களை மீட்டுகிறார், அவனுடைய சுரங்களை மீட்டுகிறார். ஒரு சேட்டனிக் பிரசன்னம் இறங்கி வருகிறது. தாவீது கிண்ணறத்தை வாசித்த போது தேவ பிரசன்னம் இறங்கி வந்தபடியினால் சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி விலகி ஓடினது. அந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவே நேபுகாத் ஒரு பொற்சிலை அவர் உண்டாக்கியிருந்தார். நம்ம ஏன் சிலை வழிபாடு செய்வதில்லை? இயேசுவானவருடைய சிலையை நம்ம செய்வதில்லை. அவருடைய சிலையை செய்யனா வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு ஒரு சிலை வடித்து அவருடைய மகிமை யாராலும் கொண்டு வரவே முடியாது. அப்படியே நம்ம ஒரு இயேசுநாதர் சிலையை செய்து வச்சாலும் பின்னால சாத்தான் தான் என்று கொண்டு இருப்பார். எந்த புனிதராகட்டும், அவர்கள் பரலோகத்தில் போய் இளைப்பாரி சந்தோஷமாய் இருக்கிறார். எந்த புனிதர் பின்னாலும் அந்த புனிதர் நிற்ப போவதில்லை, தேவதூதன் நிற்க போவதில்லை. அவர்கள் இந்த சிலைக்கு பின்னால வந்து நின்று அற்புதம் செய்ய போவதும் இல்லை. இது ஒரு பிசாசின் வஞ்சிக்கிற ஒரு காரியம். சிலர் சொன்னார், என்கிட்ட சொன்னார், ஒரு தம்பி வெளிநாட்டு போயிருக்கும் போது, நாங்க சிலை செய்யலைங்க, சொர்வம் தான் செய்கிறோம். நான் யாத்ராமம் 20 திறந்து காண்பித்தேன். எந்த விக்கிரத்தையாவது சொர்வத்தையாவது செய்யாதே, எனக்கு அது பிடிக்காது, நான் எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவர் சொல்ற, எனக்கு அது பிடிக்கலப்பா, நீ அதை செய்யாத. உமக்கு பிடிக்கலன்னா என்ன, எங்களுக்கு பிடிக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் எரிச்சல் உள்ள தேவன். நல்லா மத்தியானம் தூங்கிட்டு இருக்கீங்க, யாரோ உங்க மூக்கில் ஈக்கு குச்ச விடுறாங்க, நீ சொல்றீங்க எனக்கு பிடிக்காதுப்பான்றீங்க. இல்லை, எனக்கு ரொம்ப இஷ்டம். அற தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து நேபுகாத் நேச்சார்னா யாரா இருந்தாங்க, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை எல்லாமே வேறு யாருக்கு நாங்கள் கையெடுப்பதும் இல்லை. அது எந்த
முதலமைச்சராக இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் வணங்குவதில்லை. சிலை வழிபாடு நான் செய்வதில்லை, மனுஷனை சிலையாக மாற்றுவதும் இல்லை. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க நெஞ்சில குத்துற மாதிரி பெரிய ராஜா ஒருத்தனை ஏற்று நிற்க முடியாது. 120 தேசங்களுக்கு மேலே அரசாளுகிற நேபுகாத் நேச்சார் ஒரு சிறைப்பட்ட கைதிகள் வந்து நேர சொல்லுகிறான், ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுள், எங்கள் ஆண்டவரை தவிர நாங்கள் வேறு யாருக்கும் கையெடுப்பதில்லை. ராஜாவுக்கு முகமே மாறிடுச்சு, முகமே செவந்தது. நேபுகாத் நேச்சார் மீச வச்சிருந்தாரோ இல்லையோ தெரில, துடிக்க ஆரம்பிச்சிச்சு. 7 மடங்கு அக்கினியை சூடாக்கு. வேதத்தை வாசித்தால் வெளிப்படுத்தல் 13:15 அந்தி கிறிஸ்துவுடைய காலத்தில் மிருகத்துக்கு ஒரு சொரூபம் செய்யும்படி அந்தி கிறிஸ்து கட்டளையிட்டான். அந்த மிருகத்துக்கு வலு சர்ப்பம் தன்னுடைய வல்லமையை கொடுத்ததான். அந்த மிருகத்தை வழிபடாத யாவரையும் கொலை செய்யும்படி அவன் கட்டளை கொடுக்கப்பட்டதா. அந்த சொரூப வழிபாடு அந்தி கிறிஸ்துடைய காலத்திலும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த வாலிபர்களை அக்கினி சூளையிலே போட்ட போது அங்கே 2 விதமான அக்கினிகள் இருந்தன. ஒன்று நேபுகாத் நேச்சார் மூட்டின அக்கினி, அடுத்தது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்த ஆவியின் அக்கினி. பரலோக அக்கினி இறங்கி வரும்போது உலக அக்கினி செயல்படாமல் போகும். பரலோக அக்கினி உலக அக்கினியை மேற்கொள்ளக்கூடியது. நாம் எல்லாரும் நமக்குள்ளே பெற்றிருக்கிற பரிசுத்தாவியின் அக்கினி உலகத்தின் அக்கினியை மேற்கொள்ளக்கூடியது. நேபுகாத் நேச்சார் எந்த நேரம் அக்கினி சூளையில் போடப்பட்டார்களோ அந்த நேரம் பரலோக அக்கினி அங்கே இறங்கி வந்தது. நேபுகாத் நேச்சார் 7 மடங்கு அக்கினியை போட்டான். கர்த்தர் 7 மடங்கு அக்கினியையும் அங்கே உள்ளே போட்டபடினாலே அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. கர்த்தருக்காக நீங்கள் அக்கினியாய் நிற்கும் போது உலக அக்கினிகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏசாயா 43:2 முதல்ல தண்ணீரை பற்றி சொல்லுகிறார், பிற அக்கினியை பற்றி சொல்லுகிறார். முதல்ல சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியிலே நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பரிசுத்தாவின் அக்கினி தான் மேற்கொள்ளுமே தவிர அக்கினி போன்ற பாடுகள், அக்கினி போன்ற கஷ்டங்கள் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ளாது. இந்த அக்கினிக்கு எங்கேயோ ஒரு மூளை இருக்கு. எங்க மூளை இருக்குன்னு தெரியல. நமக்கு எங்க மூளை இருக்கு நமக்கு தெரியுது. தலைக்குள்ள அப்படியே வெள்ளையா அப்படியே ஒரு அரை வயதில் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனால் அக்கினிக்கு எங்கே மூளை இருக்குன்னு நமக்கு தெரியல. இவ்வளோ போட்ட உடனே இந்த அக்கினி கரெக்டாக பார்த்து இந்த கையின் கட்டுகளை அவுத்ததான் கரெக்டாக பார்த்து என்னென்னலாம் நூலோ கயிறோ ஏதோ இருத்தி கட்டினாங்களோ எந்த வஸ்திரத்தின் மேலே அந்த அக்கினி பற்ற முடியல. கட்டுகளை மாத்திரம் அறுக்கக்கூடிய ஒரு மூளை. ஆகவே தான் ஆண்டவருடைய சொல்படி கேட்கிற பெருங்காற்றே அக்கினியே அவரை சோத்திரிங்கன்னு தாவீது சொல்லுகிறார். கரெக்டாக இந்த கட்டுகளை மாட்டம் அவுத்தது. அவங்க மேலே அக்கினி மனம் வீசவில்லை. அடுத்தது என்னண்டா,
அங்கே அக்கினி மயமான இயேசு கிறிஸ்து உலாவ ஆரம்பித்தார். அக்கினியில நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால் அவருடைய வாக்கின்படியே ஆண்டவர் அங்கே உலாவினார். நேபுகாத்நேச்சார் இப்போது 7 மடங்கு அக்கினியை பார்க்கிறார். முதல் அக்கினி அது தேவ அன்பாகிய அக்கினி. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ளத்தில் ஒரு அக்கினி, ஆண்டவர் மேல ஒரு அக்கினி. முதல் அக்கினி உன்னத பாட்டு 8:6 திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவித்து போட முடியாது. வெள்ளங்களும் அந்த அக்கினியை. உங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேரில் ஒரு அன்பு. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு ஒரு அக்கினி. தேவ அன்பு ஒரு அக்கினி. ஒரு ட்ரெயின் ஓடணும்னா ஆதி காலத்துல எல்லாம் நிலக்கரி அள்ளி அள்ளி போடுவாங்க. அந்த பாய்லரில் தண்ணீர் கொதிக்கிறதுக்காக அதுக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த ட்ரெயினை இயக்கி கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஆண்டவர் தம்முடைய அக்கினியை தேவ அன்பினால நமக்குள்ள போட்டு இருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஓடும்படி அந்த அக்கினி நமக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த அன்பின் அக்கினியால தான் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார், இந்த பேய்களையும் இந்த பூதங்களையும் இந்த அசுத்த ஆவிகளையும் நீ உண்டாக்குன சிலைக்கு பின்னால் இருக்க நாகங்களை நாங்கள் கும்பிட்டு கொண்டே இருக்க மாட்டோம். ஆண்டவர் மேலே எங்களுக்கு ஒரு அன்பு உண்டு. அவருக்காக நாங்கள் இரத்த சாட்சியாக மறிப்போமை தவிர உம்முடைய சிலையை நாங்கள் கும்பிடுவதில்லை. உமக்கு தெரிந்திருக்க கிடவு. திரளான தண்ணீர்கள் அந்த அக்கினியை அவித்து போட முடியாது. ஷாத்ராக் மேஷாக் அடிச்சா விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க. ஜெயிலில் போட்டா அமைதியா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. அந்த ஆண்டவருடைய அன்பு பற்றி எரிந்தபடியால் நடு இரவிலும் ஆண்டவரை பாடி துதித்து கொண்டே இருந்தார். அவர்களுக்குள்ளே உள்ள அந்த அன்பு, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அது பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ தேவனுடைய அன்பை விட்டு ஒரு நாளும் எங்களை பிரிக்க முடியாது. உங்களுக்குள்ள அந்த அக்கினி விழணும். முதல்ல ஆண்டவர் போடுற அக்கினி அன்பின் அக்கினி. இரண்டாவது அக்கினி பக்தி வைராக்கியத்தின் அக்கினி. பக்தி வைராக்கியத்தின் அக்கினி. அவர்களுக்கு ஒரு வைராக்கியம். அதுக்கு என்ன கும்பிட்டான்னு சும்மா தலைப்படி தாழ்த்தி கும்பிட்டான்னு. தானியேலுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். ராஜாவை தவிர 30 நாள் அளவும் வேற ஒருத்தர் வணங்கக்கூடாது. சட்டம் வந்தாலும் ஐ டோன்ட் கேர். வலது காலை முன் வைத்து விட்டு நான் பின் வைக்க மாட்டேன். இயேசுவுக்காக நான் கடைசி வரை நிற்பேன். கலப்பையின் மேல் கைவிட்டு வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் பரலோ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு பக்தி வைராக்கியம். எலியாவுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம். பாகால்கள் தீர்க்க தரிசனங்களை இப்படி தேசத்தில் கும்பிடுகிறார். ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அக்கினியால் உத்தரவருகிற தேவன். அவர்தான் தெய்வம் என்று நான் நிரூபிப்பேன். அவர்தான் தெய்வம் என்று நிரூபிப்பேன். நம்ம உள்ளத்தில் அப்படி ஆண்டவருக்காக ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கு. அரசாங்கத்தில் வேலை செய்தேன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்தேன். ஆயுத பூஜை வரும். அடிக்கடி என்னமாவது பூஜை எங்கள் ஆஃபீஸில் வச்சுட்டு இருப்பான். அங்கேயே மணி அடிப்பான். ஏன்னா பாதி பேருக்கு மேலே பிராமணன். ஸோ கிறிஸ்தவ ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கை கட்டி நின்றுட்டு அந்த தீபம் வரும்போது அப்படியே தொட்டு கும்பிடுவான். நான் போக மாட்டேன். நான் கர்த்தருக்கான்னு இருப்பேன். நான் ஏன் இதை ஏன் தொட்டு கும்பிடணும்? ஆயுத பூஜையில் எங்கள் பீரோ என் டேபிள் எல்லாம் திருநீர் அடிப்பான், சந்தனம் பூசுவான்.
அதுக்கு பொட்டெல்லாம் வைப்பான். நான் சொல்கிறது, ஏன் பீரோட்ட கிட்ட வந்தா யாரு அது இது அடித்தா பேதியாகவே செத்துட்டு போய்ப்பான். இது என்ன ஓம் பீரோவா? இது அரசாங்க பீரோ. அரசாங்க பீரோனால என் பொறுப்பில் இருக்கு. மற்றதெல்லாம் அடி, எனக்கு கவலை இல்லை. என் பீரோவை தொட்டா இன்னைக்கு ராத்திரி உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. நான் முழங்கால நிற்பேன், செத்தே போவா, கிட்ட வரவே மாட்டேன். நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தா ஆண்டவர் நமக்காக வைராக்கியமா இருப்பார். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம வள கொல கழுவுற மீன்லேயே நழுவுற மீன் மாதிரி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ரெண்டு நினைவுனால குந்தி நடந்தால் சாத்தான் உன் தோளில் சவாரி பண்ண ஏறிடுவான். நீ அக்கினியாக இருந்தா எந்த பிசாசும் உன்னை தொடவே முடியாது. முதல்ல அக்கினி அன்பின் அக்கினி, இரண்டாவது அக்கினி பக்தி வைராக்கியத்தின் அக்கினி, மூன்றாவது அக்கினி நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 12:29 நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அவரும் பட்சிக்கிற அக்கினி. அவருடைய யாரும் விளையாட முடியாது. அவர் அக்கினிமயமானவர். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே, அன்பின் தேவன்தான். அது ஒரு பக்கம். அதே நேரம் அவர் பட்சிக்கிற அக்கினி. எப்படி பட்சிக்கிற அக்கினி? ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை அக்கினியில தூக்கி போடுவதற்காக பெரிய பலசாலிகள், இராணுவத்திலே சிறந்தவர்கள் வந்தார். உடம்போட கட்டினாங்களாம், கயிறை வச்சு கட்டினாங்களாம். அவங்களை தூக்கிட்டு போன பலசாலிகளை அந்த அக்கினி சுட்டரித்து போட்டு நேபுகாத்நேச்சார் பார்க்க தன்னுடைய பலசாலி, தன்னுடைய இராணுவத்தில் இவர்களை மிஞ்சிய ஒரு பலசாலி இல்லை. இந்த பலசாலிகளையே பரலோக அக்கினி சுட்டரிக்கும் என்றால், பட்சிக்கும் என்றால், தான் ஏமாத்திரம். தான் இந்த அக்கினி மயமானவருக்கு முன்பாக எப்படி நிற்க முடியும்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். 148 சங்கீதம் 8 சொல்லுகிறது, கர்த்தருடைய சொல்படி கேட்கும் பெருங்காற்றே, அக்கினியே, அவரை துதியுங்கள். ஒரு பட்சிக்கிற அக்கினி. ஏன் நாம் அக்கினி அபிஷேகத்தை பற்றி பேசுகிறோம்? ஏன் மத்தேயு 3:11 பரிசுத்தாவியாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரை பற்றி ஏன் பேசுகிறோம்? பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12:49 சொன்னவரை நாம் ஏன் பேசுகிறோம்? அந்த அக்கினியால் ஆண்டவர் நம்மை நிரப்பும் போது எந்த மந்திரக்கட்டும், எந்த சூனியக்கட்டும், செய்வினக்கட்டும் உங்களை நெருங்கவே முடியாது. எந்த மந்திரவாதியும் நீங்கள் அக்கினி மயமாய் இருக்கும்போது உங்களுடைய அருகிலேயே வர முடியாது. கட்டுகளை அவர் உடைக்கிறவர். சிம்சோனை பல கட்டுகளினாலே கட்டினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சிம்சோன் மேல் பலமாய் இறங்கினப்பட்ட போது நூல்பட்ட அக்கினி போல, தீப்பட்ட கயிறு போல எல்லாம் தெரித்து போனது. எவ்வளோ கயிறு வைத்து கட்டினார். பரலோக அக்கினிக்கு முன்னால, உலக அக்கினியால, உலக கட்டுகளினால ஒன்றும் செய்ய முடியாது. மோசைக்கு ஆண்டவர் தரிசனமாகும் போது முட்செடியில அக்கினியில தான் அவர் தரிசனமானார். தான் யார்? அக்கினிமயமான தேவன். அக்கினிமயமான தேவன். மோசே பார்க்கிறார், முட்செடியில் அக்கினி பற்றி எரிகிறது. ஆனால் அந்த முட்செடி வேகாது இருந்தது. பரிசுத்தாவின் அக்கினியில வெந்து போவதில்லை. நீங்க எவ்வளவுதான் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசித்தாலும், எவ்வளவுதான் அக்கினியை பற்றி சொன்னாலும், நீங்க எழுந்து பிரகாசிப்பீர்களை தவிர வெந்து போவதில்லை. நான்காவதாக சகரியா 2:5 ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே,
உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருப்பேன். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். பகல்ல பறக்கிற அம்பானாலும், இரவிலே நடமாடுற கொள்ளையினோட இருந்தாலும், மத்தியானத்திலே பாழாக்குகிற எதுவா இருந்தாலும் உன்னை அணுகாது. உன்னை சுற்றிலும் சுடரொளி பட்டயங்களை வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றிலும் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உன்னை சூழ என்னுடைய இரத்தத்தை தெளித்து இரத்த கோட்டைக்குள்ளே உன்னை வைத்திருக்கிறேன். அக்கினி மதிலாய் இருந்திருக்கிறேன். உங்களுடைய வீட்டை சுற்றிலும் உன்னதமானவருடைய மறைவு இருக்கும். உங்களுடைய வீட்டுக்கு மேலே கர்த்தருடைய செட்டைகள் வெறித்திருக்கும். இஸ்ரவேலரை பகல்ல மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்தவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. பகலிலே எந்த சேதமும், பகலிலே சூரியனோ இரவிலே சந்திரனோ உன்னை சேதப்படுத்துவதில்லை. 121 சங்கீதம் முழுவதை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன்னுடைய வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஐந்தாவதாக இன்னொரு அக்கினியை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் சுட்டரிப்பின் ஆவி. சுட்டரிப்பின் ஆவி. உங்களுக்குள்ளும் அந்த சுட்டரிப்பின் அக்கினி கிரியை செய்யும். உங்களுக்கு வெளியேயும் அந்த சுட்டரிப்பின் அக்கினி கிரியை செய்யும். ஏசாயா 4:3 அவர் சொல்லும்போது, எருசலேம் குமார்த்திகளின் அழுக்கை நான் கழுவுகிறது மட்டுமல்ல, என்னுடைய சுட்டரிப்பின் ஆவினால விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களை அவர் சுட்டரிக்கிறார். சுட்டரிக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அந்த சுட்டரிப்பின் ஆவினால, அந்த பாவ பழக்க வழக்கத்தை சிலது என்னை விட்டு நீக்கவே முடியாது. எனக்குள்ள ஒரு கசப்பு குறி வந்துட்டு, எனக்குள்ள ஒரு மன்னியாத சுபாவம் வந்துட்டு, எனக்குள்ள பழிக்கு பழி வாங்கினால் ஒழிய நான் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் முன்னேற மாட்டேன். உனக்குள்ள அந்த சுட்டரிப்பின் ஆவி இறங்கி வருகிறது. யாருக்காயிலும் கேன்சர் வந்துட்டுன்னா என்ன செய்யறாங்க தெரியுமா? ரேடியேஷன் பிடிக்கிறாங்க. ரேடியேஷனா என்ன? சரீரத்தில் இருக்கிற அந்த நோய் கிருமிகளை அந்த ரேடியேஷனை பிடிக்கும்போது அந்த கேன்சர் கிருமிகளை சுட்டரிக்கிறது, பொசுக்குகிறது. அதுபோலதான் உங்களுக்குள்ளே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில கசப்புகள், சில வைராக்கியங்கள், சில கோபங்கள், சில எரிச்சல்கள், சிலரை பார்த்தாலே பொங்கிட்டு வருது. சுட்டரிப்பின் ஆவிதான் உனக்கு தேவை. சுட்டரிப்பின் அபிஷேகத்தால் அதுகளெல்லாம் ஆண்டவர் சுட்டரித்து ஒரு பெரிய பரிசுத்தத்தை கொண்டு வருகிறார். ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் அவருக்குள்ளே அசுத்த வார்த்தை வந்து, திடீர்னு கெட்ட வார்த்தை வந்து, காரில் ஓட்டிட்டு போவான், திடீர்னு ஒருத்தன் சைக்கிள்காரன் இடிச்சிட்டு போகிற மாதிரி, சாவுக்கிறாக்கி கெட்ட வார்த்தை தானாக வந்துடும். காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள அது எங்கேயோ கிடக்கு. அதை ரேடியேஷன் பிடிக்கிற மாதிரி பரலோக அக்கினியை பிடிச்சி ஏசாயா கதறார். ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். பிள்ளைகள் மேலே கோபம் வருது, சனியனை அது இதுன்னு திட்டிடும். கொஞ்சம் ரேடியேஷன் பிடிக்கணும் ஆண்டவரே, கொஞ்சம் அக்கினி எனக்குள்ளே இறங்கணும், அதுகளெல்லாம் கிளியர் ஆயிடும். அப்போ தான் நம்ம பின்பற்ற முடியும். ஒரு சுத்திகரிக்கிற, ஒரு சுட்டரிக்கிற ஒரு ஆள், சுட்டரிக்கிற ஒரு ஆள். ஆறாவது, நம்மை சுத்திகரித்து சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிற ஆவி. சுட்டரிக்கும் ஆவி வேற, சுத்திகரிக்கும் போது உண்டாகிற பரிசுத்தம் வேற. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கும் போது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை பயபக்தியோடு நாம் பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதுகிறார். காலையில் எழுந்ததும் என்னை பரிசுத்தப்படுத்துகிற, சுத்திகரிக்கிற, சுத்தமாக்குகிற ஆவியானவரே,
அவர் சுத்திகரிக்கிற ஆவியானவர். சாம் சுந்தரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரணையில சொல்லுவார், காலையில் எழுந்ததும் என் கண்களை கர்த்தருடைய சுத்திகரிப்பின் அக்கினிக்கு கொண்டு வருகிறேன். என் கண்கள் இச்சையோடு நோக்கக்கூடாது. என் கண்களில் பரிசுத்தம் இருக்கணும். என் கண்கள்னால அருவருப்பான சினிமா வால் போஸ்டுகளை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. என் கண்களில் ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். என் கண்கள்னால அருவருப்பான ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு நிற்கிற ஜவுளிக்கடை அல்லது துணிக்கடை பொம்மைகளை நான் பார்த்துட்டு நிற்கக்கூடாது. என் கண்களில் ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும். யோபு 31:1 சொன்னபடி என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிற நான் ஒரு கன்னியின் மேல் வெறுப்பாய் இருப்பது எப்படி? என் கண்களில் கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் இருக்கணும். என் கண்களில் ஒரு சுத்திகரிப்பு இருக்கணும், ஒரு தூய்மை இருக்கணும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ஆகவேதான் சாம் சுந்தரம் சொல்லுவார், காலையில் எழுந்ததும் என் கண்களை பிரதிஷ்டை பண்ணுகிறேன், என்னுடைய சிந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறேன். எப்போதும் பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். என்னை பார்க்கிறவர்கள் என்னிலே இயேசுவை பார்க்க வேண்டும், என்னிலே தேவனுடைய அக்கினியை பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் சாத்தான அசுத்தங்களை இந்த உலகத்தில் கட்டவிழ்த்திருந்தால், எவ்வளவுதான் இந்த உலகம் கண்களின் இச்சையினாலும் மாம்சத்தின் இச்சையினாலும் ஜீவனத்தின் பெருமையினாலும் நிரம்பி இருந்தாலும், என்னுடைய அவயவங்களை நான் கர்த்தருக்கென்று பரிசுத்த அவயவங்களாய் ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் ஒன்றும் என்னை மேற்கொள்ள மாட்டார். 7வதாக, கர்த்தர் நம்ம மத்தியில் போட்டு இருக்கிற ஒரு அக்கினி, அது ஜெபத்தின் அக்கினி, அது மன்றாட்டின் அக்கினி, அது விண்ணப்பத்தின் அக்கினி. நம்முடைய உள்ளமாகிய பலிபீடத்தில் ஒரு நறுங்குண்ட பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 51:17, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவரீர் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டேன். எலியா தேவனுக்கு முன்பாக பலிபீடத்தை சமர்ப்பித்த போது அந்த பலிபீடத்திலே அந்த பலியை நொறுங்குண்ட பலியாய் படைத்தார். ஆகவேதான் அங்கே அக்கினி இறங்கினது. சாதாரண நிலையில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிப்பதை பார்க்கலாம். நறுங்குண்ட இருதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நேராய் உள்ளங்களை ஏறெடுக்கும் போது நிச்சயமாய் அங்கே அக்கினி ஏறும். அதற்காகத்தான் ஆண்டவர் ஜெபாவியை தருகிறார், விண்ணப்பத்தின் ஆவியை அதற்குத்தான் தருகிறார். வேதத்திலே எரேமியா ஒரு நொறுங்குண்ட உள்ளவர், அவர் மேல் ஒரு ஜெப அக்கினி இருந்தது. எரேமியா 9:1 அவர் சொல்லுகிறார், என் தலை அக்கினியும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்குமே. கொலையுண்ணப்பட்ட இஸ்ரவேலின் குமார்த்திகளுக்காக இரவும் பகலும் நான் அழுவேனே. தேசத்தை குறித்த ஒரு பாரம் அக்கினியாய் எரிந்து கொண்டிருந்தது. ஐயோ, தமிழ்நாட்டுக்கு ஆண்டவர் இறங்க மாட்டாரா? ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இவ்வளோ படித்தவர்கள், இவ்வளோ பரிசுத்தவான்கள், இவ்வளோ தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் எங்கள் தேசத்தை அரசாள மாட்டார்களா? ஒரு பாரம். கண்ணீரோடு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். உலகம் ராஜாக்களை ஏற்படுத்தலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய தேவன். தானியேல் 7:37 சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை அரசாளுகை செய்வார்கள். ஒரு அக்கினி நம்முடைய தேசத்தில் நிச்சயமாய் விழுகிற நேரம். இது ஒரு அபிஷேகத்தின் காலம், இது ஒரு பின்மாரியின் காலம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிற காலம். நாம் வாழ்கிற காலம் ஒரு அக்கினியின் காலம். இதை தொடர்ந்து கர்த்தருடைய வருகை இருக்கும். அவருடைய வருகைக்கு முன்பாக பலத்த அபிஷேகம் தேசமெங்கும் ஊற்றப்படும். ஒரு பலத்த அக்கினி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை ஒரு அக்கினி பந்து ஓடுகிறது போல இந்தியா மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கும்.
கர்த்தருடைய கரம் நம்முடைய தேசத்தின் மேல் இருக்கிறது. இது உங்களுடைய நேரம், இது ஆவியானவருடைய நேரம். கர்த்தர் உங்களை அக்கினியால நிரப்புகிற ஒரு நேரம். உலகம் 7 மடங்கு அக்கினி சூளையை சூடாக்கினாலும் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாயிருந்து உங்களில் அந்த அக்கினியை போடுவார். நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள்.